ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம ஏஐயோட டெஸ்ட் பேட்ச்க்கான டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த டெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு யூனிட் சர்க்கியூட் தியரி அப்படின்ற யூனிட்கான டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுதுப்பா. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு ஒரு 150 கொஷின்ஸ் இருந்துச்சு. 150 கொஷின்ஸுமே நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? 150 ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ்லேருந்தே நமக்கு ஷுவராக 25 கொஷின்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே நமக்கு டேரெக்டாக இல்லைனாலுமே ஸோ இதோட சிமிலர் பேட்டர்னில் தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால எந்த வரியும் நம்ம பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா. ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிடுவோம். ஸோ ஓகே அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இதுதான்ப்பா யூடியூபோட லாஸ்ட் டெஸ்ட் டிஸ்கஷனும். ஸோ இதுக்கப்புறமா யூடியூப்பில் நமக்கு டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் வராது. சரிங்களா? ஸோ யூடியூபோட டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ்க்கு இதுதான் நமக்கு ஃபைனலாக பண்ணுறோம். ஓகேயா? ஸோ நெட்வொர்க்ஸோட சப்ஜெக்ட் டெஸ்ட் ஓகேப்பா. ஸோ எல்லாமும் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹாய்ப்பா, ஹாய். ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்இபியோட ஏஇ ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 40 days தான் இருக்குது. ஸோ இந்த 40 days நீங்கள் 10 யூனிட்டை நான் வந்து கம்ப்ளீட்டடாக படித்து அதுக்கப்புறமா நான் அதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சஜஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸோ வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு 2-3 யூனிட்டை மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு படிங்க. ஓகேங்களா? ஸோ மீதி யூனிட் எல்லாமே ரிவிஷன் மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் கொடுக்குறோம். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு தான்ப்பா ரொம்ப முக்கியம். வெதர் நீங்கள் படிக்கலைன்னாலுமே பரவாயில்ல. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டோட கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா? ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு 2 மாதம் டைம் கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்னு இருக்குல்ல, ஏஐயோட ஸ்டாண்டர்ட் வேறு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டோட ஸ்டாண்டர்ட் வேறு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏஇ கிளியர் பண்ணுறதுல பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணுறதும் அதுதான். ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஏஇயில் நீங்கள் காம்படிட் பண்ணுறதை விட டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை நீங்கள் காம்படிட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னாப்பா ரேண்டமாக என்ன பண்ணாதீங்கன்னா படிக்காதீங்க. அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டோட கொஷினோட டிஸ்கஷனும் நம்ம சேனலில் இருக்குது, ஏஐயோட டிஸ்கஷனும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த 2 எக்ஸாமையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுன்றது தான் ஈஸி. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை வேணும்னா நீங்கள் சான்சஸ் கொடுத்து கிளியர் பண்ணால் வாய்ப்பு இருக்கும். பட் ஏஐயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சான்சஸ் கம்மிப்பா. பிகாஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கஷ்டம். பட் நம்ம 2 ஆஸ்பிரண்ட்டுக்குமே காமனாக ஒரு கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்னென்னா நம்ம வந்து கிளாஸஸை வந்து ரிவிஷன் மாதிரி கொஞ்சம் கம்மியான கிளாஸஸ் தான் கொடுக்குறோமே. ஓகேங்களா? கிளாஸஸை படிக்கிறதுக்கு இப்போ டைம் கிடையாது. பட் மார்க் அதிகமாக எடுக்கணும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 200 கொஷினுக்கு டிஏக்கு 190 அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்தாலே போதும்பா. ஏஐயை பொறுத்த வரைக்கும் 180 கொஷின்ஸுக்கு கீழேயே கிடைக்கும். பட் அதுவுமே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான். இருக்கிற இந்த கம்மியான டைமில் ப்ராப்பராக டைம் யூட்டிலைஸ் பண்ணி ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண முடிகிறது ரொம்ப கம்மி தான். அதனால் கட் ஆஃபும் ஷோராக கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி சஜஸ்ட் பண்ணுறோன்னா வாட் எவர் நம்மன்னு கிடையாது. ஸோ யாராக எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட் இருந்தாலுமே இதை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. இப்போ போயிட்டு நம்ம புதுசாக ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதை படித்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் ஆக முடியாது. பட் என்ன பண்ணலான்னா அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித் பேசிக்ஸோட இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய ஃப்ரீ டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேயா? நம்ம இன்ஸ்டியூட்டில் அப்படி தான் பண்ணி கொடுப்போம். ஸோ 2500+ கொஷின்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு டிஸ்கஷன் டெஸ்ட் பேட்ச்லேயுமே அது இல்லாமல் அவங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்லேயுமே டிஸ்கஷன்ஸ் இருக்கும். நம்ம எடுத்த உடனே அந்த டிஸ்கஷன்ஸு அந்த கிளாஸஸ் அந்த மாதிரி கொஷின் ப்ராக்டிஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? பிகாஸ் நமக்கு இருக்கிறது 200 கொஷின்ப்பா. ஓகேயா? அந்த 200 கொஷினை நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும், வேலை கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நிறைய பார்க்குறத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த குறிப்பிட்ட டைமில் உங்களால் படித்து ப்ரொசீஜராக பண்ண முடியாது. பட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கிடையாது தான். பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாகனா மாறும். பட் ஆனால் கிளாஸஸை பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக மாறும்ன்றது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஓகேயா?
ஸோ கிளாஸஸ்னால் நம்மக்கிட்ட 400 கிளாஸஸ் இருக்கும். ஒரு ஃபுல் ஃபண்டமெண்டல் கோர்ஸ்னால் 400 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த 400 கிளாஸஸ் நீங்கள் படித்தா தான் அந்த எசன்ஸை எடுத்துக்க முடியும், சப்ஜெக்டோட எசன்ஸை. ஸோ அப்போ இந்த ஷார்ட் டைமில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த ரிவிஷன் கிளாஸஸை, நம்மளோட ரிவிஷன் கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு கொஷினையும் டீட்டெயில்டாக அந்த ஆப்ஷன் வைஸாக சொல்கிறோம். ஓகே, வேறு எங்கேயும் உங்களுக்கு இது கிடைக்காது, இந்த டிஸ்கஷன்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு எப்போ கொஷின் வரும் அப்படின்னு படித்து அதுலேருந்து நீங்கள் ஒரு நோட்ஸை கேதர் பண்ணணும். ஓகேயா? அப்போது த்ரூ த கொஷின் அப்புறம் என்ன பண்ணுறோம், த்ரூ த கொஷின் வழியாக கண்டென்ட்டை கற்றுக்குறோம். ஸோ இதுதான் எஃபெக்டிவான வழியாக இருக்க முடியும். கண்டென்ட்டை படித்ததுக்கப்புறமா கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. த்ரூ த கொஷின் வழியாக நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டென்ட்டை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஈஸியாக ஒரு 50 to 60% மார்க் எடுக்க முடியும். பட் அதுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியாது தான், இதுதான் ரியாலிட்டியும் கூட. ஓகேயா? அந்த அளவுக்கு கட் ஆஃப் தான் இருக்கும். ஸோ அதனால பாசிபிள். ஸோ நீங்கள் குரூப் எக்ஸாம் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா அப்போ ஷுவராக உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஒரு பிகினராக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி தான்ப்பா. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங்கில் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ மேபி இதுலேயுமே நமக்கு கொண்டு வரலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம சஜஸ்ட் பண்ணுறது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் அண்ட் கிராஷ் கோர்சஸ் போயிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்சுமே போயிட்டுருக்குப்பா. ஓகேங்களா? ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிவன் நம்பர் 9159212284. ஓகேங்களா? இதுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ சஜஸ்ட் பண்ணுறோம். நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலாம், இந்த குறிப்பிட்ட இந்த ஷார்ட் டியூரேஷன்ஸில் எப்படி படிக்கலான்றதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து கண்டென்ட்டை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட சப்ஜெக்டை லேர்ன் பண்ணுங்க. இதுதான் இந்த குறிப்பிட்ட கம்மியான டைம்ல நம்மளால பண்ண முடியும். ஓகேப்பா. ஸோ ஃபர்தராக நீங்கள் கால் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்ப்போம்ப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 டிஸ்கஷன் சர்க்கியூட் தியரியிலேயே பார்த்துருக்கோம். ஸோ 100 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு 50 கொஷின்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம 2500+ கொஷின்ஸ் தான்ப்பா நம்மளோட எய்மு. இதை ப்ராப்பராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அதிலிருந்து ஒரு 200 கொஷின் தான் நம்மளோட கொஷின் எக்ஸாம் டெஸ்ட்டு. ஸோ அப்போ அதில் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 100+ கொஷின்ஸ் ஈஸியாக வரும். நீங்கள் இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, பார்த்ததுக்கப்புறம் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சேனலில் இருக்கிற டிஸ்கஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்குன்னு அனாலிசிஸ் பண்ணுங்கள். தென் யூ வில் நோ. ஓகேங்களா? ஸோ அப்புறமா உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே நமக்கு கரெக்டான ஒரு இன்ஜினியரிங் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வித்தவுட் டிலே பண்ணாமல் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு டிசி சோர்ஸ் இருக்குது. ஓகேயா? டிசி சோர்ஸ் இஸ் கனெக்டட் அக்ராஸ் ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட் அப்படின்னு ஒரு சர்க்கியூட் இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த சர்க்கியூட்டு ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்போ அதோட டிசி வோல்டேஜ் எதுக்கு அக்ராஸாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும்ப்பா, நம்ம பொதுவாகவே டிரான்சியன்ட் ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு 2 ஸ்டேட்டை பற்றி பார்ப்போம். சிம்பிளாக சொல்கிறேன், பிகாஸ் பிகினருக்குலாம் புரியாது. டிரான்சியன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு புரியாது இல்லை. டிரான்சியன்ட் ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு 2 ஸ்டேட் இருக்கு. ஓகேங்களா? டிரான்சியன்ட் ஸ்டேட்னா என்னதுப்பா? டிரான்சியன்ட் ஸ்டேட்னா என்னது சார்? ஒரு மோட்டர் இருக்கு, ஆர் ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷினை நீங்க ஆன் பண்றீங்க. ஸோ அந்த மெஷினை ஆன் பண்றப்ப நம்ம வீட்டில எல்லாம் லைட் பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கர் ஆகும் தானே. ஸோ லைட் அவிஞ்சு எரியுது. கரெக்டா? அதுக்கான ரீசன் என்னன்னா அந்த சர்க்கியூட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு பேரு தான் டிரான்சியன்ட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஒரு சர்க்கியூட்ல ஒரு சுவிட்சை ஆன் பண்றப்போ இல்ல ஒரு லோட ஆன் பண்றப்போ, லோட ஆஃப் பண்றப்போ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்டேட்டுக்கு பேரு டிரான்சியன்ட் ஸ்டேட். அதுக்கப்புறமா அந்த ஃபிளிக்கர், அந்த ஒரு ஆசிலேஷன் உங்களுக்கு டில் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அதை ஆன் பண்ற அந்த தருணத்துல மட்டும்தான் இருந்திருக்கும். மற்ற டைம்ல அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அது எதை மீன் பண்ணுதுன்னா, என்னோட சிஸ்டம் ஸ்டடி ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை அட்டைன் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டேட் எதுவுமே வேரி ஆகாத ஒரு ஸ்டேட்டை அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் ஸ்டடி ஸ்டேட். இப்போ இந்த கிவன் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டு 3 எலமெண்ட்டும் கனெக்ட் ஆன ஒரு சர்க்கியூட். R, L, C.
அடுத்ததா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு DC வோல்டேஜ் சப்ளையா கொடுத்திருக்காங்களாம். ஓகேயா, this is R, L and C, this is DC voltage V. ஓகேயா, சோ இப்போ இந்த சர்க்யூட்டை இப்படி கனெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த சர்க்யூட் அதோட ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் அடையறப்போ அந்த வோல்டேஜ் அக்ராஸ் த என்டையர் எலிமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேயா, சோ இந்த DC வோல்டேஜை கொடுக்கறப்போ நம்ம ஒரு விஷயம் தெரியும், இண்டக்டர் இருக்குல்லப்பா. சோ இண்டக்டரை பாத்தீங்கன்னா இதோட ஸ்டெடி ஸ்டேட்ல இந்த இண்டக்டர் என்னவாயிடும்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அதே மாதிரி என்னோட கெபாசிட்டர் அதோட ஸ்டடி ஸ்டேட்ல என்ன ஆயிடும்னா ஓபன் சர்க்யூட் ஆயிடும். ஓகேங்களா, ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டர் வில் நாட் அஃபெக்டட். ரெசிஸ்டர் வந்து சப்ளையை பொறுத்துலாம் மாறாதுப்பா. ரெசிஸ்டர் எப்பவுமே ஒரே மாதிரியான பிஹேவியரை மட்டும் தான் வெளிப்படுத்தும். ஆனா இண்டக்டரும் கெபாசிட்டரும் மட்டும் என்ன பண்ணும்னா டிசிக்கு ஒரு மாதிரியான பிஹேவியர் இருக்கும், ஏசிக்கு ஒரு மாதிரியான பிஹேவியர் இருக்கும். ஸோ ஏசி சப்ளையை கொடுத்தீங்கன்னா இண்டக்டர் ஒரு அப்போசிங் ப்ராப்பர்ட்டியான ஒரு எலமெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். ஆனா டிசி சர்க்யூட்டை கொடுக்குறப்போ, டிசி சப்ளையை கொடுக்குறப்போ, திஸ் இஸ் டிசி சப்ளை, ரைட்? ஓகேயா, அப்ப அந்த டிசி சப்ளையை கொடுக்கறப்போ அதோட இண்டக்டர் ஸ்டடி ஸ்டேட்ல தான், பிகாஸ் டிரான்சியன்ட் ஸ்டேட்ல இது மாறும். ஓகே, நான் அதை கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்ப இண்டக்டர் ஸ்டடி ஸ்டேட்ல ஷார்ட் சர்க்யூட்டாவும் என்னோட கெபாசிட்டர் ஸ்டடி ஸ்டேட்ல ஓபன் சர்க்யூட்டாவும் மாறி இருக்கும். அப்ப ஃபைனலா இந்த டயக்ராம் மாடிஃபை ஆகும் சார். ஓகேயா, திஸ் இஸ் இந்த சப்ளை வோல்டேஜ் டிசி சப்ளை. நெக்ஸ்ட் என்னது, இது ரெசிஸ்டர், இது இண்டக்டர். ஆக்சுவலா இண்டக்டர் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், இண்டக்டர் இஸ் வாட் பிகம். சோ இண்டக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டட். ஓகே, ரெசிஸ்டர் வில் ரிமைன் சேம். கெபாசிட்டர் என்ன ஆகுது, ஓபன் சர்க்யூட்டட். ஓகேயா, சோ கெபாசிட்டர் இஸ் ஓபன் சர்க்யூட்டட். இதுதான் சார் ஃபைனல். இது வந்து நார்மல் சர்க்யூட். ஓகேயா, இந்த சர்க்யூட் எப்ப வேலிட்னா திஸ் இஸ் வேலிட் ஃபார் ஸ்டடி ஸ்டேட் சர்க்யூட். ஓகேயா சார், ஒரு சர்க்யூட் எடுத்தோம்னா அந்த சர்க்யூட்டுக்கு 3 டயக்ராம் வரும். நார்மல் டயக்ராம் ஒன்னு இருக்கும், அதோட டிரான்சியன்ட் டயக்ராம் ஒன்னு இருக்கும், அதோட ஸ்டடி ஸ்டேட் டயக்ராம் ஒன்னு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டடி ஸ்டேட் டயக்ராம் கொடுத்திருக்கேன். டிரான்சியன்ட் டயக்ராம் நான் நெக்ஸ்ட் क्वेश्चंस வரப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா, ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன்ல இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும், கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆயிடும். அப்ப இதுதான் என்னோட ஸ்டடி ஸ்டேட்டோட டயக்ராம். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन படிங்க. The applied DC voltage is appear entirely across. அப்ப இந்த DC voltage என்னோட எந்த எலிமெண்ட்க்கு அக்ராஸா அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். ஓகேங்களா, அப்ப இந்த DC voltage யாருக்கு அக்ராஸா அப்பியர் ஆயிருக்கு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஓபன் சர்க்யூட், கரெக்ட்டா? இது ஒரு ஓபன் சர்க்யூட். அப்ப கரண்ட் இதுல போகுமா? போகாது. கரண்ட் will never flow. ஓகேயா, அப்ப இதுல எனக்கு கரண்டே போகாதா? அப்ப therefore இந்த ரெசிஸ்டர் இருக்கா, இந்த ரெசிஸ்டர்ல நோ டிராப். பிகாஸ் எனக்கு என்ன தெரியும், வோல்டேஜ்ன்றது தட் இஸ் I into R. சோ கரண்ட்ன்றது ஜீரோவா இருந்துச்சுன்னா அப்ப வோல்டேஜ் ஜீரோவா தானே இருக்கும், என்ன ரெசிஸ்டரை நீங்க மல்டிப்ளை பண்ணாலும். அப்ப therefore this is zero voltage drop. சோ இது வந்து ஷார்ட் சர்க்யூட். அப்ப அந்த இடத்துல எந்த வோல்டேஜும் இருக்காது சார். அப்ப பாத்தீங்கன்னா இதே டிசி வோல்டேஜ் இந்த இடத்துல இருக்கிற அந்த கெபாசிட்டருக்கு அக்ராஸா அப்பியர் ஆகும் சார். ஓகேங்களா, சோ இதே டிசி வோல்டேஜ் அந்த இடத்துல இருக்கிற கெபாசிட்டருக்கு அக்ராஸா அப்பியர் ஆகும். புரியுது தானே? அப்போ இந்த மாதிரி டிரான்சியன்ட்ல உங்களுக்கு क्वेश्चंस கேக்குறாங்கன்னா நீங்க ரெண்டு விஷயம் பண்ணணும் சார். ஒன்னு, அது வந்து ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கா டிரான்சியன்ட் ஸ்டேட்ல இருக்கான்றத பார்க்கணும். அடுத்ததா அந்த எலிமெண்ட் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, ஷார்ட் சர்க்யூட்டா இருந்துச்சா இல்ல ஓபன் சர்க்யூட்டா இருந்துச்சான்றத பார்க்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த சர்க்யூட்டை போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த சர்க்யூட்ல கரண்டே போலன்றப்போ இதே டிசி வோல்டேஜ் தான் இந்த இடத்துல அப்பியர் ஆகும். அப்ப இந்த இடத்துல யார் இருக்கா, கெபாசிட்டர் தானே இருந்தா, கரெக்டா? இந்த கெபாசிட்டரோட பிளேஸ் தானே. அப்ப therefore the entire voltage is appearing across the capacitance, கரெக்டா? அப்போ அதனால தான் this is C. புரியுதா? அதனால தான் this is C. அதுவே உங்களுக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட்ல கேட்டாங்கன்னா டிரான்சியன்ட் ஸ்டேட்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, சோ டிரான்சியன்ட் ஸ்டேட் பிஹேவியர், டிரான்சியன்ட் ஸ்டேட் பிஹேவியர் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர். சோ அடுத்ததா ஸ்டெடி ஸ்டேட். சார் டிரான்சியன்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட இண்டக்டர் இருக்குல்ல,
அது ஷார்ட் சர்க்யூட் ஆகாது சார், உல்டா அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுல, இங்க ஓப்பன் சர்க்யூட். ஸோ டிரான்சியன்ட் ஸ்டேட்டை நம்ம 0+ ஸ்டேட்னு சொல்லுவோம். அது ஏன் 0+ ஸ்டேட்னு சொல்றோம்னா சார், டிரான்சியன்ட் ஸ்டேட்ன்றது ரொம்ப ரொம்ப மைக்ரான் ஆஃப் செகண்ட்ல நடக்கிறது. நீங்க ஒரு சுவிட்சை போட்டப்பதான் ஃபீல் பண்ணிருப்பீங்க. சுவிட்சை போட்ட அந்த இன்ஸ்டன்ட்ல ஒரு ஃபிளிக்கர் ஆகும், லைட் எல்லாம் ஒரு ஃபிளிக்கர் ஆகி வந்திருக்கும். கரெக்டா? அடுத்ததான் அந்த ஃபிளிக்கர் ரொம்ப நேரம் இருந்துச்சான்னா இருந்திருக்காது. அப்ப அந்த ஒரு மில்லி செகண்ட் ஆஃப் டைம்ல மட்டும்தான் இருக்கு. அதை நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எப்படி 1 செகண்ட் 2 செகண்ட் நான் சொல்ல முடியாது. அப்ப 0+ செகண்ட்னா ரொம்ப சின்ன சேஞ்சஸ், ரொம்ப கம்மியான டைமை மீன் பண்ணுது. கரெக்டா? ஸ்டெடி ஸ்டேட்னா டைம் இஸ் இன்ஃபைனைட்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ டைம் இஸ் இன்ஃபைனைட்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா. ஓகேயா? எந்த ஒரு மோட்டரை நீங்க ஆன் பண்ணாலுமே எடுத்த உடனே ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் ஆகாது, கொஞ்சம் ஆசிலேட் ஆகிட்டு ஃபைனலா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு போதில்லை, அதுதான் நான் ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்றேன். அது எப்பவுமே ஒரு இன்ஃபைனைட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டக்டர் இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், நம்ம முன்னையே பார்த்துட்டோம், இண்டக்டர் இஸ் ஷார்ட். ஸோ அடுத்ததா கெப்பாசிட்டர் சார். கெப்பாசிட்டர் அதோட டிரான்சியன்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். ஆனா கெப்பாசிட்டர் அதோட ஸ்டெடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபன் சர்க்யூட் ஆயிடும். சோ ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டரோட பிஹேவியர் இஸ் சேம். ரெசிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் சேம் இன் எவ்ரிவேர். ஓகேயா? ரெசிஸ்டன்ஸ் மாறாது. இப்போ இந்த கேள்வி வந்து நமக்கு எதில் மட்டும் கேட்டாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இட் இஸ் தி கிவன் கொஷின் ஃப்ரம் டிரான்சியன்ட் ஸ்டெடி ஸ்டேட். அப்போ அதோட டயக்ராமை நம்ம எடுத்துக்கிறோம், அதோட கண்டிஷன்ஸை எடுத்துக்கிறோம், அதோட டயக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான்ப்பா. இது ப்ரொசீஜர். ஓகே, இது ஒரு ப்ரொசீஜரல் வே. இந்த ப்ரொசீஜரல் வேல ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் நமக்கு ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகாம வரும். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க அதே மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. a 10 ohm resistor 1 henry inductor and 1 farad capacitor are connected in parallel. இந்த முறை என்னோட சர்க்யூட் வந்து சீரியஸ் சர்க்யூட் கிடையாது. போன முறை சீரியஸா கனெக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல எலமெண்ட்ஸ், இந்த முறை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா they connected in the parallel manner. ஓகே, அப்ப பாருங்களேன். So this is 10 ohm. அடுத்ததா நெக்ஸ்ட் என்னது சார்? 1 henry. So இது இண்டக்டர். 1 henryன்றது இண்டக்டர். So அடுத்ததா நெக்ஸ்ட் என்னது சார்? 1 farad capacitance. So இது ஒரு parallel circuit. அப்ப எல்லா எலிமெண்ட்ஸும் parallel-ஆ இருக்கும். ஓகேங்களா? இது எதோட கனெக்டா இருக்கு? It is given by the step input current. கரெக்டா? step inputனா நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். step input is nothing but a DC input. Okay, this is what step input. ஓகே, அப்ப இது என்னன்னா it is nothing but DC supply ன்னு சொல்லலாம் சார். ஏன்னா DC supply அப்படிதானே நம்ம வரைவோம். அப்போ which is nothing but a DC supply அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல நீங்க U of t அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணாலும், ஸ்டெப் இப்படி பிளஸ் மைனஸ்ன்னு போட்டாலும் ரெண்டுமே ஒண்ணுதான்பா. ஓகேயா? ஏன்னா U of t தான் நம்ம ஸ்டெப் இன்புட்டோட ரெப்ரசன்டேஷனா கொடுக்குறோம். ஓகே, இதுதான் given circuit. 10 ohm resistor. ஓகேயா? 10 ohm resistor, 1 henry inductor, 1 farad capacitor are connected in the parallel. Combination is driven by the step input. So இதோட காம்பினேஷன் ஸ்டெப் இன்புட்டால ட்ரிவன் பண்றோம்னா அண்டர் த ஸ்டடி ஸ்டேட். இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்ன ஸ்டேட்லன்னு கேட்குறாங்க? அண்டர் த ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன் the source current flows through. இங்க வழியா போற கரண்ட் எந்த எலிமெண்ட் வழியா போகுதுன்னு கேக்குறாங்கப்பா. இதே சர்க்யூட்டை ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு டிரா பண்ணுங்க. இந்த சோர்ஸ் கரண்ட் IS எந்த எலிமெண்ட்ல போகும் அப்படின்றத சொல்லுங்கப்பா. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஸ்டெடி ஸ்டேட்ல எலிமெண்ட்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு எழுதியிருக்கேன். கரெக்டா? the behavior of a element in the various steady state. சரிங்களா? ஸோ இண்டக்டர் என்ன ஆகணும்? ஷார்ட் சர்க்யூட் ஆகணும். கெப்பாசிட்டர் என்ன ஆகணும்? ஓப்பன் சர்க்யூட் ஆகணும். ரெசிஸ்டர் என்னவாகணும்? ரிமைன் சேம், அப்படியே இருக்கணும். ஓகே, அப்போ இதோட டயக்ராம் எப்படி மாறி இருக்கும்? திஸ் இஸ் த சோர்ஸ் கரண்ட் IS. ரெசிஸ்டர் இஸ் remain same. Inductor become short circuited. Capacitor become open circuited. இப்ப பாருங்கப்பா, இப்ப அந்த சோர்ஸ் கரண்ட்டுக்கு எத்தனை பாத் இருக்குது, அந்த கரண்ட் எந்த பாத் வழியா போகணும்னு விரும்பும். பாருங்க, இந்த கரண்ட் IS இப்ப இப்படி வருவாரு. இப்படி வந்த உடனே இந்த பாத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்.
ரெசிஸ்டர் வழியா நம்ம போக விரும்புவோமா? சோ எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் போகாது. ஆனா this is what ஷார்ட் சர்க்யூட் பாத். இந்த பாத்ல ரெசிஸ்டன்ஸ் என்ன? 0. கிளியரா? அப்ப இந்த பாத்தோட ரெசிஸ்டன்ஸ் 0, இந்த பாத்துல மட்டும் தான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த கரண்ட் என்ன பண்ணாதுன்னா இட் won't go in this way. அப்ப என்ன ஆகும்னா மொத்த கரண்ட்டும் இந்த சோர்ஸ் கரண்ட் இப்படி வருவாரு, இங்க வந்த உடனே இந்த வழியா தான் போவாரு. ஓகே, இதுதான் அந்த கரண்ட்டுக்கான ஒரு பாத்தா இருக்கும். அப்ப இந்த மொத்த கரண்ட்டும் will choose the inductor way. கரெக்டா? இண்டக்டர் வழியா போகணும் அப்படின்றது தான் விரும்பும். ஏன்னா இண்டக்டர் தான் ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டான், அதுதான் ஈஸியான பாத்து, அதனாலதான் நான் அது வழியா போயிட்டேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்ததா டபுள் எனர்ஜி டிரான்சிஷன் அக்கர் இந்த விச் சர்க்யூட்னு கேக்குறாங்கப்பா. ஓகேங்களா? சோ அது என்னது சார்? டபுள் எனர்ஜி. சோ டபுள் எனர்ஜின்னா என்ன, சிங்கிள் எனர்ஜின்னா என்னன்றது நம்ம கிளாரிட்டியா சொல்றேன். ஓகேயா? சோ பொதுவா இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இண்டக்டரையும் கெபாசிட்டரையும் நம்ம எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இண்டக்டரா இருந்தாலும் சரி, கெபாசிட்டரா இருந்தாலும் சரி, அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளுக்கு அது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிச்சுன்னா அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு என்ன பண்ணிரும்? எனர்ஜியை டிசிபேட் பண்ணிரும். ஓகேங்களா? சோ அதனாலதான் இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டரை நம்ம எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது ஒரே ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட் இருந்துச்சுன்னா, ஒன் எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட், சோ அப்ப என்ன நடக்கும்னா சிங்கிள் எனர்ஜி டிரான்சிஷன் நடக்கும். ஏன்னா அதுல ஒரு எனர்ஜி தான் இருக்கும். சோ அப்ப ரெண்டு எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, when two energy storing elements is there, then double energy transition will occur. Two energy storing element produce double energy transients. கரெக்டா? இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் அப்படின்ற ரெண்டு டிஃபரெண்ட் எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட் தான் என்னோட டபுள் எனர்ஜி டிரான்சியன்ட்ன்ற ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தும். இங்க ஆப்ஷன் ஏல பாருங்க, we have only one energy storing element. அப்ப இது கிடையாது, அங்க டபுள்னு சொல்றாங்கல்ல. இங்க பாருங்க சி மட்டும் தான் இருக்கு, அப்ப இதுவும் கிடையாது. பியூர் இண்டக்டர் கிடையாது. ஆர் எல் சி, அப்ப இதுல தான் எனக்கு ரெண்டு எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட் இருக்கு. அப்ப இதுல தான் எனக்கு டபுள் எனர்ஜி டிரான்சியன் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் நடக்குது. கிளியர் தானே? அடுத்ததா டிரான்சியன்ட் பிஹேவியர் அக்கர் இன் எனி சர்க்யூட் வென். சார் டிரான்சியன் எப்போ நடக்கும்? நான் இப்போ கூட உங்களுக்கு சொன்னேன். ஒரு மோட்டார் இருக்குன்னா அந்த மோட்டாரை ஆன் பண்ற தருவாயில, அந்த மோட்டாரை ஆஃப் பண்ற தருவாயில, சடனா எனக்கு ஏதாச்சும் வோல்டேஜ்ல ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் டிரான்சியன் நடந்திருக்கும். கரெக்டா? இப்போ இதுல ஆப்ஷன் பாருங்களேன், இந்த ஆப்ஷன்ல எது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு நமக்கு? transient behavior occurs in any circuit when. So transient behavior எந்த சர்க்யூட்ல நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. ஓகேங்களா? சோ ஏ பாருங்க, there are sudden changes of applied voltage. சோ நீங்க அப்ளை பண்ண இந்த வோல்டேஜ்ல ஒரு சடன் சேஞ்ச் வரப்போ, எஸ் நம்ம சடனா இந்த சுவிட்ச் ஆன் பண்றப்போ ஆஃப் பண்றப்போ டிரான்சியன் நடக்குதுன்னு சொல்றேன். கரெக்ட். வோல்டேஜ் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலும் வோல்டேஜ் தடைப்படுது, அப்பவும் டிரான்சியன் நடக்கும். ஸோ அடுத்ததா டிஸ்கனெக்ட் பண்றப்போ, எஸ் டிஸ்கனெக்ஷன் அண்ட் கனெக்ஷன் அப்பவுமே டிரான்சியன் நடக்குது. கரெக்டா? டிரான்சியன் நீங்க மேல சொல்லியிருந்த எல்லா கண்டிஷன்ஸ் அப்பவும் நடக்குது. கரெக்டா? அடுத்ததா the steady state current in the RC circuit, one of the application of step voltage will be. அதாவது நீங்க ஒரு ஸ்டெப் வோல்டேஜ் E அப்படின்றத கொடுக்குறீங்க, அந்த Eன்றத RC சர்க்யூட்டுக்கு கொடுக்கறப்போ அதோட ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? அதோட ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் என்ன ஒரு ஆர்சி சர்க்யூட்டுக்கு சோ நீங்க கொடுக்கறப்போ அதோட ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் என்ன? இது ஈஸி தானப்பா. இங்க பாருங்க, இந்த சர்க்யூட் நம்ம டிரா பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சோ ரெசிஸ்டர், கெபாசிட்டர், அடுத்ததா அந்த பேட்டரியில என்ன கொடுத்திருக்காங்க? E அப்படின்ற ஒரு சோர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் E, இது R, இது C. புரியுதா? இதுதான் ஒரு RC சீரியஸ் சர்க்யூட். இது parallel சர்க்யூட்னா நான் parallel-ஆ கனெக்ட் பண்ணிருப்பேன். இது சீரியஸ் சர்க்யூட்னு கொடுத்திருக்கறனால தான் நான் சீரியஸா கனெக்ட் பண்றேன். ஓகேயா? அப்ப therefore the steady state current in a series RC circuit on the application of DC voltage, the magnitude of
ஸோ the magnitude of current will be என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக இங்கே கேட்கறது கரண்ட். ஓகே புரியுதா? இப்போ பாருங்க, நம்ம இதோட ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியரை முன்னையே கொடுத்தனா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, கெப்பாசிட்டர் என்ன ஆயிருக்கும் ஸ்டெடி ஸ்டேட்ல. கெப்பாசிட்டர் in the steady state will be what? Open circuited. கரெக்டா? அப்ப கெப்பாசிட்டரை நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுவாரு? ஓபன் சர்க்யூட் ஆயிடுவாரு. அப்ப அந்த சர்க்யூட்ல போய் கெப்பாசிட்டரை ஓபன் பண்ணணும். கரெக்டா? அப்ப இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சீங்கன்னா திஸ் இஸ் பேட்டரி, அடுத்ததா ரெசிஸ்டர், நெக்ஸ்ட் நம்மளோட கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆயிருப்பாரு. ஸோ சர்க்யூட் இஸ் க்ளோஸ்டு. அப்போ இது ஒரு ஃபுல்லி ஓப்பன் சர்க்யூட்டு. அப்போ இதில் கரண்ட்டே போகாது. திஸ் இஸ் 0. ஓகேயா? அப்போ இந்த சர்க்யூட்டோட கரண்ட் தான்ப்பா கேட்குறாங்க. கொஷினை படிங்க. ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் கேட்கறது என்னன்னா ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் என்ன சர்க்யூட்டுக்குன்னா ஒரு ஆர்சி சர்க்யூட்டு, வோல்டேஜ் இ. அவ்வளோதான் சார். அப்போ ஆன்சர் இஸ் 0. அடுத்ததா a circuit consisting of 2 resistors. நம்ம கிட்ட சர்க்யூட்ல 2 ரெசிஸ்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு கெப்பாசிட்டர், ஒரு பேட்டரி இருக்கான். இந்த சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெடி ஸ்டேட், இதோட ஸ்டெடி ஸ்டேட்ல the voltage across the capacitor என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? அப்ப இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லியிருந்தேன். அதோட ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸ்டெடி ஸ்டேட்டா டிரான்சியன்ட் ஸ்டேட்டான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இது ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டா இருக்கிறப்போ கெப்பாசிட்டர் அட் த ஸ்டெடி ஸ்டேட் என்ன பிஹேவியர்னு நம்ம பார்த்தோம். கெப்பாசிட்டர் அட் ஸ்டெடி ஸ்டேட் இஸ் பிகம் ஓப்பன். கரெக்டா? அப்போ இங்கேயுமே கெப்பாசிட்டர் என்ன ஆயிருக்கும்னா இதே டயக்ராம் மாடிஃபை ஆகும். இந்த டிரான்சியன்ட்டை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் மாடிஃபை ஆயிட்டதுக்கு அப்புறம் அதை டிராப் பண்ணி அதோட அனாலிசிஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மிஸ்டேக் பண்ணிடுவோம். கரெக்டா? இப்போ கெப்பாசிட்டர் என்ன ஆயிடுச்சு? திஸ் இஸ் ஓப்பன். So இது என்ன R, இது என்ன R. This is what voltage V. ஓகேயா? புரியுதா? அப்ப இது வந்து V அப்படின்ற வோல்டேஜ். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து R, இன்னொரு எலமெண்ட் R, இது வந்து ஓப்பன் சர்க்யூட். ஸோ கிளியரா? இப்ப பாருங்க சார், இப்போ என்ன கேட்கறாங்கன்றது கொஸ்டினை பாருங்க. வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். அப்ப இந்த நோட்ல இருக்கிற வோல்டேஜ் என்ன? ஓகேயா? இந்த ஓப்பன் சர்க்யூட் பண்ணி இருக்கிற அந்த எலமெண்டோட வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும் சார்? ஒரு ஒயரை எடுத்து நீங்கள் சீரியஸாக ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்க. இந்த ஒயர் எடுத்துட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ இங்கிருந்த அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். கரெக்டா? எக்ஸாம்பிள் நான் இங்கே 5 வோல்டேஜ் எடுத்தேன்னா அதே 5 வோல்டேஜ் தான் அங்கேயும் இருக்கும். அப்போ சிமிலரா ஸோ இந்த இடத்தோட வோல்டேஜ் வீனா அப்போ இந்த இடத்தோட வோல்டேஜும் என்னதான்? வி தான். ஓகேயா? அப்போ கெப்பாசிட்டர் தான் சுஜி, அது சி தான். ஜஸ்ட் அவங்க மேபி கொஷின்ல மிஸ்டேக். ஓகேயா? ஸோ கெப்பாசிட்டர்னு கொஷின்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க கெப்பாசிட்டர்னு தான் சொல்றாங்க. ஆனால் கெப்பாசிட்டருக்கு சிம்பிள் ரெசிஸ்டர் சிம்பிள் போட்டிருக்கலாம். பட் கெப்பாசிட்டர் தான் அவங்க சொல்றது. ஓகேயா? அப்போ கெப்பாசிட்டர் இஸ் ஓப்பன் சர்க்யூட்டட். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். அப்போ இந்த வோல்டேஜ் இந்த நோடுக்கு அக்ராஸா வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இவன் ஒரு வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் தான் என்ன பண்ண போறான்னா இவனுக்கும் கரண்ட்டை கொடுக்க போறான். ஓகே, அதாவது என்னன்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் 10 வோல்டேஜ் இருக்கான்னா இந்த ரெசிஸ்டருக்கும் சேர்ந்து தான் அந்த 10 வோல்டேஜ் கொடுக்க போறான். அப்படி கொடுக்கறப்போ 2 பேருமே சேம் வேல்யூவா இருக்காங்க பாருங்களேன். இவனும் 6 அவனும் 6. அப்ப என்ன ஆயிருக்கும்? அந்த 10 வோல்டேஜ் இவனுக்கு பாதியாவும் அவனுக்கு பாதியாவும் பிரிஞ்சிருக்குமா? அப்ப இங்க 5 வோல்ட் இருக்கும், இங்க 5 வோல்ட் இருக்கும். 2 பேருக்கும் சேர்ந்து 10 வோல்ட்னு சொல்லலாம். கரெக்டா? ஆனா இது 10 வோல்ட்னு கொடுக்கல, ஜஸ்ட் அதை வீன் கொடுத்தா அப்ப என்ன சொல்லலாம்? இங்க நீங்க வீன்ற வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இதுல V/2 ஆகும், இதுல V/2 ஆகும் பிரியும். அப்ப therefore இந்த நோடுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் தான் V/2. ஓகேயா? அப்போ அந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் தான் V/2. அப்ப இதுவுமே என்னவா இருக்கு? ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கு. அப்ப இந்த வோல்டேஜும் V/2 தான். அப்ப கெபாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற அந்த வோல்டேஜ் என்னதுப்பா? தட் இஸ் V/2. புரியுதா? ஈஸியான கொஸ்டின் பா. இதெல்லாம் சிம்பிளா உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சுனாலே டிரான்சியன்ட்ல ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, டிரான்சியன்ட்ல எலமெண்டோட பிஹேவியர், ஸ்டெடி ஸ்டேட்ல எலமெண்டோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததான் அந்த சர்க்யூட்டை மாடிஃபை பண்றீங்க. மாடிஃபை பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ 25 கொஸ்டின் சர்க்யூட் தியரியில மட்டும். ஸோ இந்த மாதிரி மெஷின்ஸ் சர்க்யூட் தியரி யூனிட் 10 இதை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படியே உங்களுக்கு 90 மார்க் கிட்ட வாக்கில் வந்துடும். 90 கொஸ்டின் பா, 200க்கு 90 கொஸ்டின் கிட்ட வாங்கலாம். ஓகேயா?
ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இருக்கிற கம்மியான டைமில் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸில் நீங்கள் படிக்கணும். ஸோ இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நம்ம கைடன்ஸ் முக்கியன்றதை விட நீங்கள் செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா கைடன்ஸ் முக்கியம். கரெக்டா, நீங்கள் தான் அதை செக் பண்ணி நம்ம கரெக்டான பாத்தில் இருக்குமா, நமக்கு நிறைய கொஷின்ஸ் தெரியுதா, எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா, முடிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேஞ்சராக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லேகாக இருக்கீங்க, அதை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த சர்க்கியூட் ஷோன் அபவ், இங்கே ஒரு சர்க்கியூட் மேலே காமிச்சிருக்காங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க, the current at the time t is equal to 1 second. அப்போ இந்த சர்க்கியூட்ல போற கரண்ட்டை ஒரு செகண்டா இருக்கிறப்ப எவ்வளோ கரண்ட் போயிருக்கும். இது என்னன்னா, இது ஒரு சர்க்கியூட் பா. இந்த சர்க்கியூட்ல இருக்கிற சுவிட்சை அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகும், இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டா மாறுமா. அப்போ இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? எஸ், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகுறப்போ இங்க ஒரு செகண்டா இருக்கிறப்ப என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஒவ்வொரு சர்க்கியூட்லயுமே டைமை பொறுத்து போற கரண்ட்ன்றது மாறும். ஸோ எப்போன்னா ஸ்டெடி ஸ்டேட்டா இருக்கிற வரைக்கும் மாறும், அதோட டிரான்சியன் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த கரண்ட் கான்ஸ்டன்டா மாறிடும். ஓகே, இப்போ இந்த கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு காமன் ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேயா, இந்த கரண்ட்டை என்னோட எந்த டைமுக்கு வேணும்னாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். அந்த எக்ஸ்பிரஷன் என்னதுப்பா? தட் இஸ் I of t அப்படின்னு சொல்லுவோம். அதை கரண்டோட எக்ஸ்பிரஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எந்த டைமுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இதில் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுத்துருப்போம்னா, இதோட ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் தட் இஸ் V/R. இதோட ஸ்டெடி ஸ்டேட்ல எவ்வளோ கரண்ட் போயிருக்கும், அடுத்ததா 1 - e - t divided by tau. ஸோ இங்க டவ் அப்படின்றது என்னன்னா, திஸ் இஸ் டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நிறைய டவுட் இருக்கும் டைம் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்கும். சார் டைம் கான்ஸ்டன்ட்னா ப்ராக்டிக்கலாக என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு கெப்பாசிட்டரை கடையில் வாங்குறீங்க, அந்த கெப்பாசிட்டரை வாங்கிட்டு நீங்கள் ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகும்னா சார்ஜ் ஆகும், நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ கெப்பாசிட்டர் நமக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி சார்ஜ் ஆகிறப்போ அந்த கெப்பாசிட்டர் எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்கா? கரெக்டா? அந்த கெப்பாசிட்டர் எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்கா? எஸ். அப்போ அந்த கெப்பாசிட்டரை எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்லுது பாருங்க, அதுதான் டைம் கான்ஸ்டன்ட். ஓகேயா? அப்போ ஒரு கெப்பாசிட்டர் 10 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும், ஒரு கெப்பாசிட்டர் 5 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும், ஒரு இண்டக்டர் 20 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும். அந்த டைமை சொல்றது தான் என்னோட டைம் கான்ஸ்டன்ட். ஓகேயா? அப்போ இந்த சர்க்கியூட்டோட டைம் கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் என்னால் அதோட கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? ஏன்னா அந்த கரண்ட் வந்து இந்த சர்க்கியூட்டோட டைம் கான்ஸ்டன்ட்டை பொறுத்தது, அதை பொறுத்து தான் அது சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இண்டக்டர் டஸ் நாட் அலோவ் கரண்ட்னா அது வந்து 0+ ஒரு செகண்ட்ல மட்டும்தான் சுஜி. ஓகேங்களா? அடுத்ததா t = 1 செகண்ட்ல என்ன ஆகும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அலோவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேயா? இன்ஸ்டன்டா 0 - 0 0+ நம்ம 3 ஸ்டேட் சொல்லுவோம். ஓகேயா? ஸ்விட்ச் ஆன் பண்ண அந்த தருணம், ஆன் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த தருணம், ஆன் பண்ண அடுத்த அந்த தருணம். ஓகேயா? நம்ம செகண்ட்ல கூட சொல்ல மாட்டோம், சின்ன சின்ன டைம்ல தான் பேசுவோம். ஓகேயா? அப்ப பாத்தீங்கன்னா ஸோ இந்த 3 செகண்டுமே எப்பவுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஸோ ஆனா இதுக்கப்புறமா என்ன பண்ணும்னா, எந்த எலமெண்ட்டும் பிஹேவியர்லையும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தான் தடுக்கும். இண்டக்டர் டஸ் நாட் அலோவ் தான், ஆனா 0+ வரைக்கும் தான் அலோவ் பண்ணாது. ஆனா 0+க்கு மேல போயிட்டேனே நான், இங்க 1 செகண்டுக்கு வந்துட்டேன். ஓகே, 1 செகண்ட்ல கண்டிப்பா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா ஃபுல்லா அலோவ் பண்ணிருக்குமானா அலோவ் பண்ணிருக்காது, அப்பதான் ஆரம்பிக்கும் அது. ஓகேங்களா? சேஞ்சஸை அலோவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நம்ம V/Rன்றது அதோட ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட். ஸோ இங்க V/Rன்னு சொல்லி போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல I of 0 இல்ல I of infinity 1 - e - t divided by tau அப்படின்னு கூட எழுதலாம் இந்த எக்ஸ்பிரஷனை. அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல 1 செகண்ட்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் தெரியணும்னா இந்த சர்க்கியூட்டோட ஸ்டெடி ஸ்டேட்ல என்ன கரண்ட் போகுதுன்னு எனக்கு தெரியணும். ஓகேயா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த I of infinity கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்க்கியூட்டோட ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர் நமக்கு தெரியணும். ஸ்டெடி ஸ்டேட்ல இண்டக்டர் என்ன ஆயிருக்கும் சார்? வாட் we know, இண்டக்டர் in steady state did become short circuited. ஸோ ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் 4 ohm. ஸோ இங்க சப்ளை வோல்டேஜ் என்னன்னா 20. அப்ப 20/4 ohm, that is 5 ampere. ஓகேயா? 5 ஆம்பியர் அப்படின்ற கரண்ட் இந்த சுவிட்சை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அதோட ஸ்டெடி ஸ்டேட்ல போயிட்டு இருந்த ஒரு கரண்ட். ஓகே, அந்த கரண்ட் தெரிஞ்சாதான் என்னால இந்த 1 செகண்ட்ல என்ன போயிருக்குன்னு சொல்ல முடியும். ஓகேயா? அதாவது நான் வந்து ஸ்டெடி ஸ்டேட்ல எவ்வளவு போகுதுன்றத கண்டுபிடிச்சிட்டேன்.
ஓகே, அப்போ I of infinity is nothing but V by R தான். ஓகே, அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, கடைசியா ஃபைனலா இங்க இண்டக்டரே இருந்தாலுமே இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டு ஃபைனலா V by R அப்படின்ற எக்ஸ்பிரஷன் தான் கிடைச்சிச்சு. கரெக்டா? அப்ப V by R ன்றது தட் இஸ் 5 ஆம்பியர். நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு வந்து t க்கு வந்து கொடுத்துட்டாங்க, t is 1 செகண்ட் ன்னு கொடுக்குறாங்க. பட் இந்த டவ் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், we need to calculate the tau. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல ஒரே ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட் மட்டும் தான் இருக்கா, அதனால இந்த சர்க்கியூட்டை ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப ஃபார் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட் tau is equivalent to L by R அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்டுக்கான டைம் கான்ஸ்டன்ட்னா தட் இஸ் L by R, tau equivalent to L by R. அப்ப L ன்றது என்ன சார்? L இந்த क्वेश्चनல கொடுத்திருக்கிறது 2, R ன்றது 4. அப்ப therefore 2 by 4 this is 0.5 second. அப்ப இந்த சர்க்கியூட்டோட டைம் கான்ஸ்டன்ட் 0.5 seconds. ஓகே, இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சார். இப்போ எனக்கு I of t வேணும் சார், I of infinity தெரியும் சார், t யும் தெரியும் சார், tau யும் தெரியும் சார். இப்போ வேல்யூவை கண்டுபிடிங்க சார். ஓகே, அப்ப I of t is equivalent to சார், இப்போ இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, TNPSC ல இந்த மாதிரி லெவல் ஆஃப் क्वेश्चंस வேணும், கண்டிப்பா தேவை. ஓகே, ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலே இந்த மாதிரி எல்லா மாதிரியான क्वेश्चंसும் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, அதை டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்க்கணும். அந்த கண்டென்ட்டை நமக்கு இப்போ கவர் பண்ண முடியுமான்றது ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன ரிசோர்ஸஸ் வேணும் அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுங்க, தென் யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா I of infinity-ன்றது தட் இஸ் 5. அடுத்ததா 1 மைனஸ் E, T-ன்றது கொடுத்துருக்காங்க 1, டவுன்றது என்னன்னா 0.5. ஓகே, அப்போ ஃபைனலாக என்ன ஆயிடுது, 5 into 1 minus e to the power minus 2. Okay, this is minus t na, இது minus 2. Okay, 1 minus e to the power minus 2. நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம் சார், e to the power minus 1 ஓட வேல்யூ, e to the power minus 2 ஓட வேல்யூ, e to the power minus 3 ஓட வேல்யூஸ்லாம் வேணும். கண்டிப்பா நமக்கு கால்சி கிடையாது, அதனால நீங்க தான் அதை ஞாபகப்படுத்திக்கணும். e to the power minus 1 என்னப்பா, e to the power minus 1 வேல்யூ என்ன, 0.367. e to the power minus 2 என்ன, 0.13553. ஓகே, எஸ் கரெக்ட் பா விக்னேஷ், விக்கி. அப்ப பாருங்க, அப்ப வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. அப்ப 5 into 1 minus e to the power minus 2 எடுத்துக்கணும். அப்ப 1 minus 0.1353. அப்ப எழுதுறப்போ 13 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு வரும், 0.86. 5 into 0.86 சம்திங் வரும். கரெக்டா? அப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு நியரர்ல, ஆக்சுவலா இதை பார்த்த உடனே எனக்கு ஆன்சர் போட்டுடலாம். இதுக்கு அடுத்து நீங்க அதை மைனஸ் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா இது 5க்கு கீழே இருக்கணும், பட் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கணும், ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த 2 ஆம்பியர் 0.5 ஆம்பியர்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருது திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் 4.32 ஆம்பியர். கரெக்டா சார்? இதோட ப்ரொசீஜரான அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாதான் என்னால அந்த மாதிரியான எந்த क्वेश्चंस வந்தாலும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் திஸ் இட் இஸ் பி. அடுத்ததா இப்போ அடுத்த ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெகுலரா கிளாसेसல பாப்போம் பாருங்க. சோ இண்டக்டர் என்ன பண்ணாது, கெபாசிட்டர் என்ன பண்ணாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். வோல்டேஜ் அக்ராஸ் a capacitor can't change abruptly. abruptlyனா உடனே, சடனா. ஓகே, அப்ரப்ட் ஆர் சடன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, சோ நம்ம கிளாஸ்ல ஒரு விஷயம் பார்த்தோமாப்பா. சோ என்ன ஸ்டேட்மெண்ட் அது, வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர், சரி வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர் does not allow suddenly. சோ அதே மாதிரி current across inductor does not allow suddenly.
சார் இதுக்கான மீனிங் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஸோ ஏன் ஒரு இண்டக்டர் வந்து கரண்டோட சேஞ்சஸ் சடனாக அலோவ் பண்ணிக்காது, அதே மாதிரி எதுக்காக ஒரு கெப்பாசிட்டர் சடனாக அதோட வோல்டேஜ் சேஞ்சஸை அலோவ் பண்ணிக்காது அப்படின்றத நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா, அப்போ பாருங்கப்பா. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் கான்ட் சேஞ்ச் சடன்லி. voltage across capacitor does not change suddenly. இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் சரிதானே? எஸ், அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். அடுத்ததா சார், இண்டக்டர் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் தான் அது அலோவ் பண்ணாது. ஆனால் வோல்டேஜுக்கு அக்ராஸ் த கரண்ட் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற கரண்ட் அதை அலோவ் பண்ணும். புரியுதா? கெப்பாசிட்டர் சடனா ஒரு வோல்டேஜ் சேஞ்சை தான் அலோவ் பண்ணாது, ஆனால் கரண்ட்டை சேஞ்சை அலோவ் பண்ணும். கெப்பாசிட்டர் கரண்ட் சேஞ்ச் அலோவ் பண்ணும். அதே மாதிரி தான் இண்டக்டர் கரண்ட் சேஞ்சை தான் அலோவ் பண்ணாது, ஆனால் அதோட வோல்டேஜ் சேஞ்சை அலோவ் பண்ணும். அதோட வைஸ் வர்சாவை அலோவ் பண்ணும். அதை அலோவ் பண்ணாது, ஆனால் அவனோட வைஸ் வர்சாவை அலோவ் பண்ணும். அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகேயா? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் கான்ட் சேஞ்ச் சடன்லி. சார் தப்பு சார். இண்டக்டர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மாற்ற முடியும்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் கரண்ட் இந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது, சேஞ்ச் ஆகும். கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் தான் சேஞ்ச் ஆகாது, இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் தான் சேஞ்ச் ஆகாது, மற்ற பேராமீட்டர் சேஞ்ச் ஆகும். அப்போ 4th இஸ் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1 and 4 இஸ் a கரெக்ட் ஒன். எஸ்பிக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் பா, a capacitor at time t is equivalent to 0 plus with a 0 initial charges is act as. so capacitor ஸோ ஒரு 0 பிளஸ் டைம்ல சார், ஒரு கெப்பாசிட்டர் ஒரு 0 பிளஸ் டைம்ல வித் 0 இனிஷியல் சார்ஜில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 0 பிளஸ் டைம்னா நமக்கு என்னன்னு தெரியும், என்ன சொல்றாங்க? 0 பிளஸ் டைம்னா என்ன ஸ்டேட்டை பற்றி சொல்றாங்கன்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி டிரான்சியன்ட்னு ஒரு ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, டிரான்சியன்ட் ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப 0 பிளஸ்ன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ எங்க நம்ம பார்த்தோம், திஸ் இஸ் வாட் 0 பிளஸ் ஸ்டேட்னா தட் இஸ் டிரான்சியன்ட் ஸ்டேட்னு அர்த்தம் சார். ஓகே, அப்போ டிரான்சியன்ட் ஸ்டேட்ல கெப்பாசிட்டர் என்னவா இருக்கான்றதை பார்த்து வச்சுக்கோங்க சார். டிரான்சியன்ட் ஸ்டேட்ல கெப்பாசிட்டர் இஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் சார். பாருங்க, 0 பிளஸ் ஸ்டேட் இட் இஸ் அ டிரான்சியன்ட் ஸ்டேட். ஸோ டிரான்சியன்ட் ஸ்டேட்ல கெப்பாசிட்டர் என்ன ஆகுறான்? ஷார்ட். தட்ஸ் இட். இப்போ நம்ம பார்த்தது தான் டிரான்சியன்ட் ஸ்டேட் கெப்பாசிட்டர் இஸ் ஷார்ட் சர்க்கியூட். அவ்வளவுதான் சார். ஸோ இங்க கொஸ்டினை எப்படி கொடுக்குறாங்க பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா கூட கொடுக்கலாம். எப்பவுமே டிரான்சியன்ட் ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னே சொல்லுவாங்கன்னா எதிர்பார்க்க கூடாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, 0 பிளஸ்ஸா? எஸ், அப்போ அது டிரான்சியன்ட் ஸ்டேட். ஸோ உடனே இதுக்கு ஆன்சரும் பண்ணிடக்கூடாது. அங்க இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கான்றது இம்பார்ட்டன்ட். இங்க இனிஷியல் கண்டிஷன்ஸ் இல்ல, 0 இனிஷியல் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா கெப்பாசிட்டர்ல எந்த ஒரு எனர்ஜியும் ஸ்டோர் ஆகலைன்னு அர்த்தம். ஒருவேளை இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா we must consider, we must treat. அப்போ என்ன ஆயிருக்கும், இது வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்ததா ஸோ இப்போ எனக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க சார், அதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சர்க்கியூட் ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டா பேரலல் ஆர்எல்சி சர்க்கியூட்டான்றதை டிசைட் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா டிசி வோல்டேஜ்னு அர்த்தம். கரெக்டாக நம்ம முன்ன பார்த்தோம். A step function is applied across an RLC series circuit having resistance R is 2 ohms. Inductance L is 1 Henry. Capacitance is 1 farad. So transient current response of the circuit is which damp? Critically damped, under damped, over damped, undamped அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன சார் தெரியும், இது ஒரு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டா பேரலல் ஆர்எல்சியான்னு பார்க்கணும். இது சீரியஸ் ஆர்எல்சி. ஓகே, ஒரு சீரியஸ் ஆர்எல்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்பாவோட வேல்யூவும் ஒமேகான்ற ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். அந்த ரெண்டு வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா தட் இஸ் கிரிட்டிக்கலி டேம்ப்டு. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பெக்டிவா அது மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அன்டேம்ப்டு, அண்டர் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஆல்ஃபா ஒமேகா என்னன்னாலே நமக்கு தெரியாது. அப்போ ஆல்ஃபான்னா என்னன்னா இது ஒரு சீரியஸ் சர்க்கியூட்டா இருக்கிறப்ப திஸ் இஸ் R/2L. ஒமேகா என்னன்றது என்னன்னா தட் இஸ் 1/√LC. ஃபர்ஸ்ட் இப்போ இதை கண்டுபிடிப்போம். இந்த வேல்யூஸ் ஈக்குவலா இருக்கா, லெஸ்ஸரா இருக்கா, கிரேட்டரா இருக்கான்றதை பொறுத்து அதோட டேம்பிங்கை நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ என்ன? திஸ் இஸ் 2.
2 into L ஓட வேல்யூ என்ன? This is 1 into 1. அப்போ ஃபைனலாக this is 1. அடுத்ததா 1 divided by L C ஓட வேல்யூமே 1 1. root of 1 into 1. That is also 1. அப்போ பாருங்கப்பா, எஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன் டு ஒமேகா என்ன இருக்கு. அப்போ இந்த given சர்க்கியூட்ன்றது என்னன்னா this is a critically damped circuit. கரெக்டா? this is A. புரியுதாப்பா? so clear தானே? அடுத்ததா the voltage applied across capacitor is a triangular. நீங்க ஒரு கெபாசிட்டருக்கு கொடுத்த வோல்டேஜ் என்னன்னா triangular wave ஆம்பா. this is capacitor. triangular னா என்னது? this is triangular. கரெக்டா? so triangular அப்படினு சொல்லலாம். இத நீங்க என்னன்னு சொல்லலாம்னா we can call it as ramp. ஓகேயா? so இது ramp. என்ன கேக்குறாங்க? நான் the waveform of current. so இது வந்து voltage ஓட waveform. this is V and it is time. so இப்போ இதுல flow ஆகுது இல்ல current. so I of t ஓட waveform கேக்குறாங்க சார். நமக்கு என்ன தெரியும்? I of C கெபாசிட்டருக்கு அக்ராஸா current வேணும்னா C dV by dt. அப்போ வோல்டேஜை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? கெபாசிட்டருக்கு அக்ராஸா ஒரு கரண்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஸோ கெபாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற அந்த வோல்டேஜை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன் சார். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொல்லலாம்? ஸோ திஸ் இஸ் அ ரேம்ப் சிக்னல். நம்ம கிளாஸ்ல சிக்னல்ஸ்லையும் பார்த்துருப்போம், சர்க்யூட் தியரிலையும் பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் சிக்னல்ஸ்ன்ற இது இருக்கும்? ஸ்டெப் சிக்னல்னு சொல்லுவோம், ரேம்ப் சிக்னல் சொல்லுவோம். இதுக்கு மேலே இம்பல்ஸ் சிக்னல் ஒன்று இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம், அதுதான் மேலே இருக்கும். இம்பல்ஸு, ஸ்டெப்பு, ரேம்ப்பு, பேராபோலிக்கு. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த சிக்னலை இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷனோட ஆர்டர் சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்டகிரல் பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்டெப் சிக்னலை இன்டகிரல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ரேம்ப் சிக்னல். ஓகேயா? அதுவே நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, ஒரு ரேம்ப் சிக்னலை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஓகே, திஸ் இஸ் டிஃபரன்ஷியேஷன். அப்போ ஒரு ரேம்ப் சிக்னலை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா யூ வில் கெட் ஸ்டெப் சிக்னல். ஓகேயா? அப்ப இது ஒரு ரேம்ப் சிக்னல். அப்ப இவனோட கரண்ட்ன்றது என்னவா இருக்கும்னா ஒரு ஸ்டெப் சிக்னலா இருக்கும். ஓகேயா? ஸ்டெப் வேவ் ஃபார்ம் இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் வேவ் ஃபார்ம்னால ரெண்டும் ஒண்ணுதான். திஸ் இஸ் ரெக்டாங்குலர். கரெக்டா? அப்ப இந்த பேசிஸ்ல என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இன்டெகிரல் பண்றீங்கன்னா இந்த ஆர்டர்ல பார்க்கணும், கீழே ஆர்டர்ல பார்க்கணும். மேல இருந்தீங்கன்னா கீழே வருவீங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா கீழே இருந்தீங்கன்னா மேலே வருவீங்க. அவ்வளவுதான்ப்பா. ஓகே, ஃபார் திஸ் இட் இஸ் ரெக்டாங்குலர் தான்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இங்க ஒரு சர்க்யூட் கொடுக்குறாங்க. அண்ட் இண்டக்டன்ஸ் அண்ட் கெபாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். இண்டக்டரும் கெபாசிட்டரும் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க? சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கான்ப்பா. ஓகேயா? ஸோ இண்டக்டர், capacitor, okay, inductor, capacitor are connected in series. If a unit of step voltage is applied across this combination, so இப்போ இதுக்கான ஒரு step voltage கொடுக்கறாங்க, ஒரு DC voltage கொடுக்கறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா the initial and final currents in the circuit. So initial na 0 plus state oda current, so final na t is equivalent to infinite or steady state அப்படி இருக்கிற current. So initial na that is transient என்ற state. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதோட transient stateயும் steady stateயும் தனித்தனியா டயகிராம் வரைஞ்சு அதுல போற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? transient state வரைவோம். A transient ஓட டயகிராம். நமக்கு என்ன தெரியும்? during the transient state inductor will become open. L இது inductor is open, capacitor என்ன ஆயிடுது? ஷார்ட் ஆயிடுது. so this is the transient circuit. so அடுத்ததா steady state circuit வரைவோம். so இந்த முறை என்ன ஆகும்? steady stateல inductor is short circuit, capacitor will become open circuit.
சார் இந்த ரெண்டு சர்க்கியூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு சர்க்கியூட்டுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஒரு கேஸில் இண்டக்டர் ஓப்பனாக இருக்கும், இன்னொரு கேஸில் கெப்பாசிட்டர் ஓப்பனாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ரெண்டு கேஸ்லையுமே ஓப்பனாக தான் இருக்கும். அதனால தேர் இஸ் நோ கரண்ட், ஐ இஸ் 0. அப்போ இங்கேயுமே ஐன்றது 0வாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா த இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷனில் த கரண்ட் வில் பி த கரண்ட் இந்த சர்க்கியூட் தான் கேட்குறாங்க. கரண்ட் இஸ் 0,0 ரெஸ்பெக்டிவ்லி தான் ஆன்சர். புரியுதப்பா? ஸோ டிரான்சியன்ட்ன்றது சிம்பிளான ஏரியா தான்ப்பா. ப்ராப்பராக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக இதெல்லாம் மார்க் வாங்க முடியும்ப்பா. ஸோ எதுக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்ப்பா. சும்மா நான் இந்த 10 நாளில் உங்களுக்கு சிலபஸ் முடிச்சிடுறேன், நான் 2 நாளில் கூட முடிச்சிடுறேன்னா சிலபஸ் இது அப்படின்னு சொல்லி என்னால் வேகமாக வாசிக்க முடியுமே தவிர ஏஇ எக்ஸாம் ரொம்ப ஒன்றும் அவ்வளோ பெரிய கான்செப்சுவல் நாலேஜை செக் பண்ணாத ஒரு எக்ஸாமும் கிடையாதுப்பா. ஓகேங்களா? ஏஇயை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள், அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஒரு கொஷின் எப்படி இருக்கும்னு தெரியாமல் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுக்கவே முடியாது. ஸோ அப்போ எப்படி இருக்கும்னு அனாலிசிஸ் பண்ணணும். அதை தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம வகுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம எப்பவுமே சொல்கிறது. ஸோ டேரெக்டாக நீங்கள் யாருன்னு பிளைண்டாக உங்களை ஒரு மந்த்தில் ஏஇயாக மாற்றுறேன் அப்படின்னா மாறலாம் முடியாதுப்பா சடனாலாம். ஓகேங்களா? பி கேர்ஃபுல். கண்டிப்பாக ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் வச்சுக்கோங்க. என்னென்ன இண்டக்டிவ் நெட்வொர்க் IL of 0 minus is equal to 0 ampere. What is the value of current IL of 0 plus என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இண்டக்டர் கரண்ட் 0 மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 பிளஸ் கரண்ட் என்னப்பா? ஸோ 0 பிளஸ் கரண்ட் என்ன நம்ம இப்போ தானே பார்த்தோம். சரி, எந்த ஒரு சர்க்கியூட்டானா இருக்கட்டும், அது இண்டக்டரானா இருக்கட்டும், கெப்பாசிட்டரானா இருக்கட்டும், ஸோ அந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கரண்ட்ன்றது இட் won't சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் இன் ஆல்வேஸ். I of 0 minus is always equivalent to I of 0 plus. ஓகேங்களா? ஏன்னா இப்போ கூட நம்ம பார்த்தோம் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வில் நாட் அலோவ் சடன் சேஞ்சஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பார்த்தோம் பாருங்க. இங்க பாருங்க, இண்டக்டர் அண்ட் டஸ் நாட் அலோவ் சடன் சேஞ்ச். அப்போ சடன் சேஞ்ச்னா என்ன? 0 மைனஸ்ன்றதுக்கு இருந்து 0 பிளஸ்ன்றது ஒரு சடன் சேஞ்ச். ஓகே, அப்போ இந்த சேஞ்சை எந்த ஒரு எலமெண்ட்டுமே அலோவ் பண்ணாதுப்பா. ஓகே, ஸோ இந்த சேஞ்சை இது ஒரு இண்டக்டரா இருந்தாலுமே அலோவ் பண்ணாது, அது ஒரு கெப்பாசிட்டரா இருந்தாலுமே அலோவ் பண்ணாது. இங்க இண்டக்டிவ் நெட்வொர்க்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ இண்டக்டிவ் நெட்வொர்க்ல 0 மைனஸ்ல 0 ஆம்பியர் போச்சுன்னா 0 பிளஸ்லயும் 0 ஆம்பியர் தான் போகும். ஓகேங்களா? அப்போ சடனா எனக்கு கரண்ட்ல சேஞ்சஸ் வந்துடாது. எப்பவுமே ஒரு நெட்வொர்க்ல 0 மைனஸுக்கும் 0 பிளஸுக்கும் சேஞ்சஸ் இருக்காது. ஓகேயா? ஃபார் திஸ் கொஷின் இஸ் சி. ஓகேயா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஷின்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதிலிருந்து உங்களுக்கு கான்செப்டை கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கான்செப்டை லேர்ன் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ கொஷின்ஸ் போடலாம். ஆனால் ரொம்ப அதிகமாகலாம் போட முடியாது. பிளைண்டாக எப்பவும் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. ஓகே, ஆல்மோஸ்ட் டிரான்சியன்ட் கொஸ்டின்ல நம்ம கொஞ்சம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பவர் ஃபேக்டர் அண்ட் 3 phase சர்க்கியூட், இன்னும் 2 port நெட்வொர்க், இந்த 3 ஏரியால நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கியூட் shown in figure, if the power consumed by the 5 ohm resistor is 10 watts. ஸோ ஒரு 5 ohm ரெசிஸ்டர் இருக்குப்பா. அந்த 5 ohm ரெசிஸ்டர்ல எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. அந்த 5 ohm ரெசிஸ்டர் கன்சியூம் ஆகிற பவர்ன்றது தட் இஸ் 10 watts. ஓகே, the power consumed by the 5 ohm resistor is 10 watts. அப்போ இவன் வந்து 10 watts பவரை எடுத்துக்கிறான். ஓகேயா? அடுத்ததா ஸோ இந்த சர்க்கியூட்டோட பவர் ஃபேக்டர் என்ன, இந்த ஹோல் சர்க்கியூட்டோட பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னால் ஈஸியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெசிஸ்டர் ஒரு 10 வாட்ஸ் பவரை எடுத்துக்குதுன்னா அப்போ என்னால் என்ன சார் எழுத முடியும்? ஸோ த பவர் அப்சர்வ்ட் பை த ரெசிஸ்டர் நம்ம எப்பவுமே என்ன எழுதியிருப்போம்? பவர் அப்சார்ப் ஈக்குவலன்ட் டு I ஸ்கொயர் இன்டு ஆர் அப்படின்னு எழுதுவோமா? அந்த சர்க்கியூட்ல போயிருந்த கரண்ட், அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. கரெக்டா? இந்த ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரெசிஸ்டர்ல டிராப் ஆன பவரை கண்டுபிடிப்போமா? எஸ், இந்த பவரை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஐன்றது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? ரெசிஸ்டர் இருக்கு, பவர் இருக்கு. அப்போ therefore this is power equivalent to I square into ரெசிஸ்டர் என்ன into 5. அப்போ therefore I square is equivalent to 10 divided by 5. அப்போ என்னப்பா? this is I square is equivalent to 2.
அப்ப I equivalent to என்னப்பா? This is root 2. ஓகேயா? அப்ப அந்த சர்க்யூட்ல போகுதுல்ல அந்த கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is root 2 ampere. ஓகேங்களா? சோ அப்ப அந்த சர்க்யூட்ல போற கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா root 2 ampere. ஓகேயா? இப்போ நமக்கு என்ன தெரியும்னா சரி இந்த சர்க்யூட்ல போற கரண்ட் root 2 ampere. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகும் அப்படின்றது என்னால சொல்ல முடியும் சார். ஓகேங்களா? சோ ஏன்னா நம்ம பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும். பவர் ஃபேக்டர்னா என்னதுப்பா? This is active portion by apparent portion அப்படினு சொல்லுவோம். ஓகேயா? சோ active by apparent ன்னு சொல்லுவோம். சோ இதையே நம்ம எப்படி எழுதலாம்? active portion of voltage drop divided by total portionன்றது apparent. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது Vm sin omega t ஆ கொடுத்திருக்காங்க. ஓகேயா? அப்போ 15ன்றது this is Vm value. பட் ஆனா எனக்கு என்ன வேணும்னா ஒரு பவரை எழுதுறப்போ RMS values வேணும். ஓகேயா? சோ RMS value வேணும்னா Vm divided by root 2 ன்னு எழுதுவோம். அப்ப this is 50 divided by root 2. This is known as V. ஓகேயா? அங்க கொடுத்திருக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. சோ 50 sin omega t இருக்குல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு வேவ் ஃபார்ம் ரெப்ரசன்டேஷன். அது ஒரு வேவ் ஃபார்மோட ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ். நமக்கு என்ன வேணும்னா RMS தான் வேணும். ஓகேயா? அப்ப RMS ன்றது that is 50 root 2. சோ இதுதான் என்னோட வோல்டேஜ் V. இந்த VR divided by V நீங்க எழுதுனீங்கன்னா நமக்கு பவர் ஃபேக்டர் கிடைச்சிரும். ஓகேயா? பவர் ஃபேக்டர்ன்றது it is nothing but VR divided by V. ஓகேயா? சோ பவர் ஃபேக்டர் இஸ் VR by V. சோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? VR தெரியுமா? VR ன்றது என்ன? இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா டிராப் ஆன வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா டிராப் ஆன வோல்டேஜ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் VR. சோ இப்போ VR எனக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். ஏன்னா இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுற கரண்ட் எனக்கு தெரியும். தட் இஸ் root 2. அப்ப எனக்கு VR வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் VR is equivalent to current is root 2 and total resistance is 5 plus 10. ஓகேயா? அப்ப VR ன்றது என்னப்பா? So 15 into root 2. ஓகேயா? அப்ப VR ன்றது 15 root 2, V ன்றது 50 divided by root 2. அப்ப பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்ப பவர் ஃபேக்டர் என்னது? கரெக்ட்டா? அப்ப பவர் ஃபேக்டர் என்னதுப்பா? This is 15 root 2 divided by 50 divided by root 2. ஓகே, அப்ப இந்த root 2 என்னவாயிடுவான்? It will go மேல போய்டுவான். அப்ப root 2 என்ன ஆகும்ப்பா? 15 into 2 15 into 2 by 50. அப்ப என்னதுப்பா? That is 30 by 50. So அத ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 60 by 100 ன்னு எழுதலாம். This is 0.6 lagging power factor. ஏன் lagging power factor ன்னு சொல்றேன்? அங்க இண்டக்டர் இருக்கு. ஓகேயா? ஒரு இண்டக்டர் இருந்துச்சுன்னா கரண்ட் எப்பவுமே lag ஆகும். சோ அதனால அதோட பவர் ஃபேக்டர் lagging power factors. ஓகே இருக்கா? This is 0.6. ஈஸியான क्वेश्चन தானப்பா, ரொம்ப லென்த்தியா கிடையாது. சிம்பிள் அண்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்ததா, a DC voltage of 100 voltage is applied to a series RL circuit. ஒரு series RL சர்க்யூட்டுக்கு ஒரு DC voltage கொடுக்கறாங்களாம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா அதோட கரண்ட் கேக்குறாங்க. எந்த கேஸ்லன்னு பாருங்க. அதோட டைம் கான்ஸ்டன்ட் இஸ் twice. டைம் கான்ஸ்டன்ட்ட டபுள் பண்றாங்க. If we double the time constant, what will be the current? ஓகேங்களா? என் சர்க்யூட்டோட கரண்ட் கேக்குறாங்க. எப்போன்னா டைம் கான்ஸ்டன்ட்ட நீங்க டபுள் பண்றப்போ. ஓகே, டைம் கான்ஸ்டன்ட் டபுள் பண்ணி நீங்க கரண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க சார். திரும்ப இப்போ இந்த சர்க்யூட் வரையுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியல, ஸோ எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா அந்த சர்க்யூட்டை வரையணும்பா. ஓகே, அந்த சர்க்யூட்டை வரைஞ்சு அந்த சர்க்யூட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஸோ அதை எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்றது தானாவே ஐடியா வரும். ஓகே, அப்ப பாருங்க, நம்ம கிட்ட எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு? டிசி வோல்டேஜ் 100 வோல்டேஜ் இருக்கு. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க? சீரியஸ் RLக்கு கொடுத்துருக்காங்க.
ஓகேயா ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க இது 25 ஓம் ஓகேயா ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் இந்த சர்க்கியூட்டு அட் ட்வைஸ் த டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. டைம் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியும், இது ஒரு எல் அப்படின்னு எடுத்துக்குவோமே. ஓகே, இது ஒரு எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். டைம் கான்ஸ்டன்ட் டவுன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட் தானே இது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்டோட டைம் கான்ஸ்டன்ட்டை நம்ம L/Rன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா சார், இது வந்து L/R இருந்திருந்தப்ப கரண்ட் கேட்கலாங்க. ட்வைஸ் த டைம் கான்ஸ்டன்ட். அப்ப ட்வைஸ் த டைம் கான்ஸ்டன்ட்னா என்னவா இருக்கணும், 2τ இருக்கணும். ஓகேயா, சோ இது 2τ இருக்கிறப்ப கரண்ட் என்ன அப்படின்றது தான் क्वेश्चन. புரியுது இல்ல? இது ஒரு 2τ இருக்கிறப்ப கரண்ட் என்ன அப்படின்றது தான் क्वेश्चन. ஓகேயா, சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம போலாமா? அப்ப இந்த क्वेश्चन எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சார்? இந்த क्वेश्चन எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சரி, ஈஸி சார். சோ இதோட ஸ்டேட்மென்ட் நமக்கு தெரியும். கரெக்ட்டா? இதோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். என்ன எக்ஸ்பிரஷன்? I of t ஓட எக்ஸ்பிரஷன் தான் வேணும். ஏன்னா கரண்ட் தானே கேட்குறாங்க, கரண்ட் இந்த சர்க்கியூட் தானே கேட்குறாங்க. அப்போ I of t ஓட எக்ஸ்பிரஷன் இப்போ தானே நம்ம எழுதணும். I of tன்றது I of infinite ஸ்டெடி ஸ்டேட்ல போன கரண்ட் இன்டு 1 minus e minus t divided by tau. கரெக்டா? ஸோ 1 minus e minus t minus tau, அதாவது என்ன கேட்டாங்கன்னு பாருங்க. ஸோ என்னோட டைம் ட்வைஸ் த டைம் கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்னோட t is equivalent to 2τ அப்படின்றது இவங்க क्वेश्चनல கொடுக்குறாங்க. ஓகேயா, என்னோட கரண்ட் வேணும் சார், ஆனா எந்த டைம்ல வேணும்னா டைம் வந்து 2 times ஆஃப் டைம் கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ. ஸோ அந்த டைம்ல கரண்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ I of infinity-னா என்னதுப்பா? நமக்கு என்ன தெரியும், ஒரு இண்டக்டர் ஸ்டெடி ஸ்டேட்டா இருக்கிறப்ப ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். ஸோ இப்போ போற கரண்ட் தான் I of infinity. ஓகே, ஒரு இண்டக்டர் ஸ்டெடி ஸ்டேட்டா இருக்கிறப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். ஸோ அப்படி ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கிற போது என்ன கரண்ட் போதோ அதுதான் I of infinity-ன்னு நம்ம சொல்றோம். ஸோ கரெக்டா? அப்போ I of infinity-ன்றது என்ன? ஸோ தட் இஸ் 100 divided by 25, that is 5 ampere. ஓகேயா, அப்போ I of infinity, சாரி அது 4 ampere, 25 இல்ல, ஸோ 4 ampere. ஓகேயா, அப்ப I of infinity-ன்றது 4 ampere தெரியும். டைம் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2τ அப்படின்னு சொல்றாங்க. இந்த क्वेश्चन நல்லா படிச்சாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். What will be the current? கரண்ட் என்ன at twice the time constant. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் 2 மடங்கா இருக்கிறப்போனா டைமை தான் அவங்க மீன் பண்றாங்க. டைம் வந்து 2 மடங்கு ஆஃப் டைம் கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ என்ன கரண்ட்னு கேட்கறாங்க. தட்ஸ் இட். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் இப்போ I of infinity நமக்கு தெரியும். I of infinity is 4, 1 minus e minus டைம் இந்த மாதிரி 2τ கொடுக்குறாங்களா, -2τ, கீழே ஒரு வேல்யூ ஆஃப் டவ் இருக்கு, திஸ் இஸ் டவ், அவ்வளவுதான் சார். ஓகேயா, ஸோ மேல என்னன்னா தட் இஸ் 2τ, கீழே என்ன இருக்குன்னா தட் இஸ் டவ். இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். இப்போ இதை சால்வ் பண்றப்ப என்ன வரும் சார் நமக்கு? திஸ் இஸ் 4 into 1 minus e, டவ் கேன்சல் ஆயிருச்சு, e to the power -2 சார். சார் ஆல்ரெடி இதை நம்ம பார்த்தோம், 1 minus e to the power -2ன்ற வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது என்ன சார் வரும்? 0.86ன்னு வருமா? எஸ், அப்போ 4 into 0.86 சம்திங் வரும். திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் 3.46 amperes. எஸ் விக்னேஷ், விக்கி, கரெக்ட். புரியுதா? இந்த क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சர்க்கியூட்ல இருக்கிற கரண்ட்டை கேட்குறாங்க. அது எப்போன்னா டைம் கான்ஸ்டன்ட்டை போல டபுள் மடங்கு டைம் இருக்கிறப்போ. ஓகே, t is equivalent to 2τ அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ மீதி எல்லாத்தையும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன? தட் இஸ் ஏ. Next question. If a two-port network is reciprocal as well as symmetrical as well as reciprocal ன்னு சொல்றாங்க சார். அப்ப therefore என்னோட எந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட்னு சொல்றாங்க சார்? நம்ம இத கிளாஸ்ல பார்த்தோமா? ரெசிப்ரோக்கல்ன்றது ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். டு செக் ரெசிப்ரோசிட்டி, டு செக் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா சார்? சிமெட்ரியா இருக்கணும்னா என்ன சொல்லியிருப்போம்? Z1 is equivalent to Z22, y11 equivalent to y22, a is equivalent to d. இது எல்லாமே சிமெட்ரியை செக் பண்ற பாராமீட்டர்ஸ். இது z பாராமீட்டருக்கு, இது y பாராமீட்டருக்கு, இது abcd பாராமீட்டருக்கு. அப்ப மூணு நெட்வொர்க்குக்குமே சிமெட்ரியை செக் பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதே மாதிரி ரெசிப்ரோசிட்டியை செக் பண்றாங்க. Z12 is equivalent to Z21, y12 is equivalent to y21,
AD minus BC equal to 1. இது எல்லாமே reciprocity செக் பண்ற statements. அப்போ both are correct. கரெக்ட்டா? அப்போ all of the above are correct. ஓகே, இது வந்து symmetry reciprocityன்ற நம்ம கான்செப்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம்லப்பா, அதுதான். So all of the above. Next, a two-port network is connected in cascade. Sir, நம்ம இதையும் கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். ஒரு ரெண்டு டூ போர்ட் நெட்வொர்க் கேஸ்கேடா இருக்கு. அடுத்ததா அது என்ன ஆயிருக்குன்னா மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே தெரியும். ஸோ ஒரு ரெண்டு நெட்வொர்க் கேஸ்கேடா இருந்து எப்போ மல்டிப்ளை ஆகும்பா? இட் இஸ் அ டி பேராமீட்டரா இருந்தாதான். கரெக்டா? ஸோ இது ஒரு டி பேராமீட்டர் ஆர் ஏபிசிடி பேராமீட்டரா இருந்தா. டீன்னா டிரான்ஸ்மிஷன் பா. ஸோ ஆர் ஏபிசிடி. ஓகேயா? இது ஒரு ஏபிசிடி பேராமீட்டரா இருந்தாதான் மல்டிப்ளையே ஆகும். ஸோ மீதி ஒரு ஜெட் பேராமீட்டராவோ ஒய் பேராமீட்டரோ இருந்தா என்னதான் இருக்கும்னா ஆட் தான் இருக்கும். ஓகேயா? மற்ற பேராமீட்டர்ஸா இருந்தா ஆடுன்னா தான் எனக்கு ஜெட்டோ ஒய்யோ வந்திருக்கும். ஓகேயா? ஸோ மல்டிப்ளைன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு ஏபிசிடி தான். எஸ், இது நம்ம ரெகுலர் கிளாஸ் நோட்ஸ்லயே இருக்கும், நீங்க அதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இது ரெகுலர் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ ஒரு நெட்வொர்க்ஸோட திங்ஸ். ஓகேயா? அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க சார்? ஒரு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. அதோட டேம்பிங் ரேஷியோ ஜீட்டா கேட்குறாங்க. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டேம்பிங் ரேஷியோ ஜீட்டா இஸ் டிஃப்ரெண்ட், ஆல்ஃபா இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நம்ம சர்க்கியூட்ல ஆல்ஃபான்ற ஒரு பேராமீட்டர் கண்டுபிடிப்போம். ஸோ அது வேற, இங்க இருக்கிற ஜீட்டான்றது வேறப்பா. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேயா? ஸோ இந்த ஆல்ஃபான்றது என்ன சொல்லியிருப்போம்? சீரியஸ் சர்க்கியூட்ல ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு R/2Lன்னு எழுதுவோம். கரெக்டா? ஸோ இதை நீங்க அப்படியே எழுதக்கூடாது. ஸோ இதை எழுதுனா ஒருவேளை ஆன்சர் கரெக்டா இருந்தாலுமே இது எழுதக்கூடாது, இது கரெக்ட் கிடையாது. ஓகே, இது வேற அது வேற. அப்ப இதோட ஜீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சரி இந்த செகண்ட் ஆர்டர் சர்க்கியூட்டோட சீரியஸ் எலமெண்ட்ஸ் எனக்கு தெரியும். இதை எழுதி சால்வ் பண்றப்ப எனக்கு எப்படி வரும் சர்க்கியூட்டோட எக்ஸ்பிரஷன்? இதை வந்து நான் மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ணனா S², அடுத்ததா R/L(S), அடுத்ததா 1/LC இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா? இதுதான் என்னோட சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டோட ஒரு எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை தான் நான் கம்பேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து S², 2ζ ωNS, ωN² அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம். இந்த ஈக்குவேஷன் எதோட கம்பேர் பண்ணுவோம்? S² plus 2ζ ωNS plus ωN² கம்பேர் பண்ணுவீங்க. அப்போ therefore ωN² is equal to 1/√LC எழுதலாம். ஓகே, அப்ப அதே மாதிரி 2ζ ωNS equal to R/L ன்னு எழுதலாம். ஓகேயா? 2ζ ωN R/L ன்னு எழுதலாம். இந்த ωN நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது ωN² இருக்கிறப்போ 1/LC, ωN இருந்தா √LC மாறி இருக்கும். ஓகே, இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2ζ into 1/√LC is equal to R/L. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் ஜீட்டா. ஸோ இப்போ ஜீட்டா வேணும்னா இந்த 2 என்னவாயிடும்? ஸோ இந்த √LC மேலே போயிடும். 6/2 இங்கே மேலே ஒரு √LC, இந்த கீழே ஒரு C இருக்கா. ஸோ அப்போ √C/√Cன்னு பிரிக்கலாம். ஓகே, அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்? R/2. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு √C, இங்கே ஒரு √C போச்சுன்னா அப்போ √L/C. தட்ஸ் இட் சார். ஓகேயா? அப்ப therefore zeta equal to R by, கரெக்டாப்பா? சோ இதுனா மிஸ்டேக் பண்ணிருந்தோம்னா பாருங்க. எஸ் 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 C by L ன்னு வரும்பா. எஸ், இது வந்து R by L. கிளியரா? இது C கிடையாது, இது R by L. அப்ப therefore இங்க வந்து C ன்னு போட்டேன். இது √L √C. கிளியரா? சோ இது என்ன இருக்குன்னா ஒரு √L இன்னொரு √L இருக்கு. அப்ப ரெண்டு √L கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலா we will get ஆமா எஸ் R/L R/L நெக்ஸ்ட் கரெக்ட் தானே? R/L 2ζ 1/√LC. அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன இருக்கு?
அந்த ரூட் எல்சி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் எல் இன்ட்டு ரூட் சின்னு வரும். ஸோ கீழே எனக்கு ரூட் எல் இருக்கும். அடுத்தது அங்கே r/2 இருக்கும். கரெக்ட். அடுத்தது நெக்ஸ்ட் இந்த ரூட் எல் கேன்சல் ஆச்சுன்னா எஸ். அப்போ ஃபைனலாக ரூட் சி டிவைட் பை எல்னு இருக்கும். எஸ். அப்போ ஜீட்டா இஸ் ஈக்குவலன் டு r/2 ரூட் சி பை எல். கிளியரா? இதுதான் சார் ஜீட்டா. ஸோ ஜீட்டான்றது வேற, ஆல்ஃபான்றது வேற. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுப்பா. ஓகே, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த திங்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஜீட்டா தான் வேணும் எனக்கு. ஜீட்டான்றது தான் டேம்பிங் ரேஷியோ. ஸோ இந்த கிவன் கொஷினில் உங்களுக்கு மேபி ஆன்சர் மிஸ்டேக் பண்ணி போட்டாலும் வந்தாலும், பட் எல்லா கொஷின்லையும் இப்படியே வந்துடாது. ஓகே, ரெசிஸ்டர் வந்து 1 divided by 2 root of 1 by 1. அப்போ ஃபைனலாக this is 1 by 2 0.5. yes, this is 0.5. அடுத்ததா சார் ஆக்சுவலாக இது ஒரு 2 port நெட்வொர்க்கோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சார். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா the value of Z12 கேட்குறாங்க சார். Z12 கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேராமீட்டர் என்ன பேராமீட்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு 2 port நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க தான், ஆனால் இது என்ன பேராமீட்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல இருந்து ஒரு 2 port நெட்வொர்க்கை மாத்துறதுக்கான ஒரு வழிமுறையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்களேன், இங்க என்ன பேராமீட்டர் இது? ஐ. இங்க எல்லாமே என்ன இருக்கு? வி. அப்ப இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோமா? கரெக்டா? அப்ப இதை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? இதுக்கு பேர் என்னப்பா? இந்த நெட்வொர்க்குக்கு பேர் என்ன? ஸோ இதில் எது டிபெண்டன்ட் எலமெண்ட், எது இண்டிபெண்டன்ட் எலமெண்ட் நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன்னா, ஸோ இந்த வின்றது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் எலமெண்ட். ஸோ ஐன்றது இட் இஸ் டிபெண்டன்ட் எலமெண்ட். வின்றது இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்டாகவும் ஐன்றது டிபெண்டன்ட் எலமெண்ட்டாகவும் இருந்தால் இது என்ன நெட்வொர்க்பா? எஸ், இட் இஸ் எ ஒய் பேராமீட்டர். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? Z12ஓட எலமெண்ட்டோட ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? கொஷின்ல கொடுத்திருக்கிறது y பாராமீட்டர், ஆனா கேட்கிறது என்ன எலிமெண்ட்? Z12 எலிமெண்ட் கேட்கிறது. ஓகே, அப்ப இது எப்படி ஆன்சர் பண்ணலாம்? சோ ஃபர்ஸ்ட் இத y மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஓகே, y மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு, சோ என்ன கொடுத்திருக்காங்க? இது 5, இது 3, அடுத்ததா இது 2, அடுத்ததா அது -7. திஸ் இஸ் y மேட்ரிக்ஸ். சோ இப்போ எனக்கு இந்த y மேட்ரிக்ஸை z மேட்ரிக்ஸா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா அந்த எலிமெண்ட் என்னால சொல்ல முடியும். ஏன்னா பிகாஸ் இது Z11, இது Z12, இது Z21, இது Z22. கிளியரா? அப்ப இந்த எலிமெண்ட்ல இருந்து அந்த எலிமெண்டோட கன்வர்ஷன்ஸ் வேணும். நமக்கு என்ன சார் தெரியும்? Z-க்கும் y-க்கும் ரிலேஷன்ஷிப் தெரியும். சோ எப்படி எழுதலாம்? Z is equivalent to y மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். Z is equivalent to inverse of y மேட்ரிக்ஸ் சார். கரெக்டா? அப்ப therefore இது y மேட்ரிக்ஸ். y மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ்னா என்ன? a இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்திருப்போம். மேட்ரிக்ஸை நம்ம பார்த்திருப்போம். a இன்வர்ஸ்னா என்ன? 1 divided by determinant of a into adjoint of a ன்னு எழுதுவோமா? அப்ப அதே மாதிரி நீங்க y மேட்ரிக்ஸை எழுதுறப்போ, சோ y இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை எழுதுறப்போ இதுக்கான டிட்டர்மினன்ட் எனக்கு தெரியணும், அடுத்ததா இதோட அட்ஜாயிண்ட் எனக்கு தெரியணும். கிளியரா? அப்ப இது அப்படியே அதே மாதிரி எழுதுறேன். z மேட்ரிக்ஸ் is equivalent to, ஓகேங்களா? z மேட்ரிக்ஸ் is equivalent to 1 divided by determinant என்ன? 7 5 35. ஓகேயா? சோ 7 5 35, அப்ப -35. அடுத்ததா நெக்ஸ்ட் 2 3 எவ்வளவுப்பா? 2 3 6, அப்ப -6. ஓகேயா? சோ 7 5 35 -6. கரெக்டா? இதுதான் என்னோட டிட்டர்மினன்ட். கரெக்டா? திஸ் இஸ் அவர் டிட்டர்மினன்ட். So 7 5 35, அடுத்து -6, this is -41. ஓகேயா? அப்ப என்னோட டிட்டர்மினன்ட் வந்து கீழே டினாமினேட்டர்ல எழுதுறோம், that is -41. ஓகேயா? புரியுதா? இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறேன்னா நீங்க இங்க கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் z is equivalent to 1 divided by determinant of y, அடுத்ததா y22 ன்னு எழுதுறோம், அடுத்ததா -y21 எழுதுவோம், -y12. ஏன்னா அட்ஜாயிண்ட்னா என்ன? இந்த ரெண்டுத்தை இடம் மாத்தணும், இவனை ரெண்டு பேரை குறி மாத்தணும், சைன் மாத்தணும். கரெக்டா?
அவ்வளவுதான் சார். இதுதான் டிட்டர்மினன்ட். அட்ஜாயிண்ட்னா என்ன? ரெண்டு பேரும் இடம் மாத்துவோம், ரெண்டு பேரை சைன் மாத்துவோம். கரெக்டா? அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா ஒரு y மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இந்த y மேட்ரிக்ஸ்க்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா you will get the z மேட்ரிக்ஸ். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் y ன்றது 41 -41. அடுத்ததா y22 எலிமெண்ட் இங்க எழுதுறோம். கரெக்டா? y22 எலிமெண்ட் என்னப்பா? this is y22 எலிமெண்ட்ன்றது this is -7. அடுத்ததா இவன் 5. அடுத்ததா இவங்க ரெண்டு பேரை சைன் மாத்தணும். கரெக்டா? சோ இவங்க ரெண்டு பேரை சைன் மாத்தணும்னா this is -2 and this is -3. கரெக்டா? சோ இதுதான் என்னோட z மேட்ரிக்ஸ். சோ கரெக்ட். அப்ப ஃபைனலா என்னோட z மேட்ரிக்ஸ் எழுதிடுறேன். z மேட்ரிக்ஸ் என்னதுப்பா? சோ which is -7 divided by -41. அடுத்ததா -3 divided by -41. அடுத்ததா -2 divided by -41. ஒரு நிமிஷம் பா, இத அழிக்க முடியல. -2 divided by -41. அடுத்ததா 5 divided by -41. அப்ப இது எழுதுறப்ப என்ன வருது சார்? It became 7 by 41 and 3 by 41. அடுத்ததா 2 by 41. அடுத்ததா 5 by 41. இதுதான் சார் என்னோட z மேட்ரிக்ஸ். இப்போ இந்த given questionல எதுன்னா கேக்கட்டும். z11 கேக்குறாங்களா? ஆன்சர் பண்ணலாம். z22 கேக்குறாங்களா? ஆன்சர் பண்ணலாம். z21 கேக்குறாங்களா? ஆன்சர் பண்ணலாம். வாட் எவர் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. z12. z12 னா என்னது? this is z11, z12, z21, z22. சோ இங்க என்ன கேக்குறாங்கன்னா z12. this is 3 by 41. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் is 3 by 41. புரியுது தானப்பா? சோ இங்க என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க? y மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. எது கேக்குறாங்க? z மேட்ரிக்ஸ் கேக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி பண்ணலாம்? சோ இதுதானே ஈஸியான ஒரு வழியா இருக்கும். அடுத்ததா நம்ம நார்மலா ஒரு ப்ரொசீஜர் எழுதுவோம். சோ அதுல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பண்ணுவோம். அது ரொம்ப டிலேவா மாறும். இது டைரக்டாவே என்னால ஈஸியா ஆன்சர் சொல்ல முடியும். ஒரு y மேட்ரிக்ஸை z மேட்ரிக்ஸா மாத்திட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். அடுத்ததா the relationship AD minus BC equal to 1 where A, B, C and D are the elements of a transmission. The matrix of the network is valid for. சார் நமக்கு AD minus BC னா என்னதுப்பா? எதை சொல்லுது? எனக்கு ரெசிப்ரோசிட்டியை பத்தி சொல்லுது. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு ரெசிப்ரோசிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் தட் இஸ் AD minus BC. ஓகேயா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல ரெசிப்ரோசிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் AD minus BC. ஸோ இங்க நமக்கு என்ன தெரியும் சார்? ரெசிப்ரோசிட்டின்றது ஆல்வேஸ் பாசிவிட்டியை தான் மீன் பண்ணும். ஓகேயா? ஒரு ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் இஸ் a passive network too. அப்போ ஆன்சர் இஸ் A. ஓகேயா? அப்போ ஒரு நெட்வொர்க் ரெசிப்ரோக்கல் as well as passive. So next sir, the transient current in the RLC circuit is oscillatory. Sir, எப்போ ஒரு சிஸ்டம்ல oscillatory response வரும்? சார் எப்போ ஒரு சிஸ்டம்ல டிரான்சியன்ட்ல ஆசிலேட்டரி வரும்? நமக்கு தெரியும் ரெஸ்பான்ஸை நம்ம பார்த்து ஆசிலேட்டரி இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். கரெக்டா? சார் ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னா ஆசிலேஷன்ஸே இல்லாம ப்ராப்பரா போகும். ஸோ ஜீட்டா ரெடியூஸ் ஆகுதுன்னா இட் வில் பிகம் ஆசிலேஷன்ஸ். ஸோ இன்னும் ரெடியூஸ் ஆகுதுன்னா இன்னும் அதிகமான ஆசிலேஷன்ஸ். ஜீட்டா 1க்கு மேல போகுதுன்னா ஆசிலேஷன்ஸே இல்லாம போகுது. when ஜீட்டா lesser than 1 there is surely oscillation. ஓகேயா? அப்ப ஜீட்டா லெஸர் தென் 1 இருந்துச்சுன்னா தான் ஆசிலேஷன்ஸ் வரும். அப்ப இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஜீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சோமா? அப்ப ஜீட்டா லெஸர் தென் 1ன்னு போடுங்க. அதுதான் அதோட ஆன்சர். ஜீட்டானா என்ன கண்டுபிடிச்சோம்? இப்ப பாருங்க, ஜீட்டானா r/2 ரூட் c/l. கரெக்டா? r/2 ரூட் c/l. லெஸர் தென் 1. கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்க வந்து r இருக்கு, இந்த சைடுல எல்லாமே r இருக்கு. அப்ப r தவிர்த்து மீதி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்ப r லெஸர் தென் 2 ரூட் ஆஃப் l டிவைடட் பை c. ஏன்னா இந்த l மேல போயிடுறான், c கீழே வந்துடுறான். அப்ப r லெஸர் தென் 2 ரூட் ஆஃப் lc இருக்குன்னா ஆசிலேட்டரி. சரி, இதை பேஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். இல்லைன்னா ஆல்பா வேல்யூ அண்ட் ஒமேகா என்னோட வேல்யூவை பேஸ் பண்ணி நீங்க சொல்லலாம்.
ஓகேங்களா? நீங்கள் ஆன்சரை எந்த வழியிலலாம் சொல்லலாம். இப்போ நான் வந்து இந்த ஜீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருந்தேன்றனால நான் அதை ஜீட்டா லெஸ்ஸர் தேன் 1க்கு ஆசிலேட்டரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இல்லை நீங்கள் ஆல்ஃபா ஒமேகா என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் லெஸ்ஸர் தேனாக இருக்கணுமா ஸோ கிரேட்டர் தேனாக இருக்கணுமான்றதை நம்ம கிளாஸில் பார்த்தோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணியுமே நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வரலாம். ஓகே, அப்போ ஃபைனலாக என்னதுப்பா? ஆர் லெஸ்ஸர் தேன் by 2 root L by C. Option C. அடுத்ததா, the impedance matrix of a two port networks are given. என்கிட்ட Z matrix இருக்கு. So this is Z1, this is Z2. ஓகேயா? ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. ரெண்டு மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குன்னா சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க. This is Z1, next Z2. So இப்போ இதோட ஹோல் மேட்ரிக்ஸ் என்னன்னா we know that is Z1 plus Z2. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 plus 15 18. ஓகேயா? 3 plus 15 that is 18. அடுத்ததா 2 plus ஒரு 5 that is 7. அடுத்ததா நெக்ஸ்ட் 2 plus ஒரு 5 7. எஸ், அப்போ ஆல்மோஸ்ட் இதுதான் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஈஸி தானே, Z1 plus Z2 தான். ஆப்ஷன் இஸ் பி. SG B. அடுத்ததா in hybrid parameter. Hybrid parameterனா H parameterன்னு சொல்றோம். அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம H parameters யூஸ் பண்ணி தான் அதோட ஆம்ப்ளிஃபையரை அனாலிசிஸ் பண்ணுவோம் அண்ட் டிசைனும் பண்ணியிருப்போம். கரெக்டா? இப்போ பாருங்க, in a H parameter H11 and H21 are called as. ஸோ என்னோட ஹைபிரிட் பேராமீட்டர்ல H11 H21 என்னன்னு சொல்றோம். உங்களுக்கு H பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஸோ அது தெரிஞ்சாலே இதை ஈஸியாக சொல்லிடலாம். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிச்சுனாலே இதுக்கு என்ன மீனிங்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ H பேராமீட்டர்னா என்னோட ஸ்டேட் வேரியபிள்ஸ் தெரியும், டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் தெரியும். V1 is equal to H11 I1. அடுத்ததா H12 V2. அடுத்ததா நெக்ஸ்ட் I2 is equal to H21 I1 plus H22 V2. ஸோ இப்போ எனக்கு எது வேணும்னு கேட்குறாங்க? H11 H21 கேட்குறாங்க. அப்போ எனக்கு H11 வேணும்னா என்ன சார் பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் புட் V2 is equal to 0. அப்போ V2 0 போட்டால் இந்த எலமெண்ட் 0 ஆகிடும். அப்போ V1 is equal to H11 I1 அப்படின்னு இருக்கும். அப்போ H11 என்னதுப்பா? V1 divided by I1. கரெக்டா சார்? V by I என்னது? This is impedance. கரெக்டா? V by I ன்னா that is impedance. அப்போ இது 1 1 இருக்கு. அப்போ இன்புட் இம்பிடன்ஸ். ஸோ புரியுதா? அப்போ இது இன்புட் இம்பிடன்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் இதில் 0 போட்டோம்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ I2 is equal to H21 I1. அப்போ H21 வேணும்னா that is I2 divided by I1. Sir, output current by input current ன்றது என்னப்பா? That is a current gain. Okay, this is forward current gain. Okay, இங்க பாருங்க, input impedance and forward current gain. Input impedance ன்றது இங்க ஒன்னு இருக்கு. So அடுத்ததா this is forward current gain. எதுக்கு ஃபார்வர்டுன்னு சொல்றோம்? எப்பவுமே அவுட்புட் பை இன்புட், இது 2/1 ன்னா ஃபார்வர்டு, 1/2 ன்னா ரிவர்ஸ். ஓகேயா? அப்ப this is forward current gain. ஓகே, இது ஈஸி தானே? ஸோ இதுக்கு நான் வந்து புதுசாக எதுனா ஞாபகப்படுத்திக்கினேனாப்பா? நான் எதையும் ஞாபகப்படுத்தலை. எனக்கு இந்த பேராமீட்டரில் ஸ்டேட் வேரியபிள் எது டிபெண்ட் எது இண்டிபெண்ட்னு எழுத தெரியும். அதை எழுதினேன், அதை சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்ததா, for a symmetric lattice network, the value of series impedance is 3 ohm and diagonal impedance is 5 ohm. Then Z matrix is what? நம்ம கிளாஸ்ல symmetrical lattice network பார்த்திருப்போம். symmetrical lattice networkனா எப்படி இருக்கும்? This is ZA. அடுத்ததா இங்கேயுமே ZA இருக்கும். ஸோ அடுத்ததா இங்க ZB. கரெக்டா? this is ZA, இது ZB, இது ZB. இதுதான் சிமெட்ரிக்கல் லாட்டிஸ் நெட்வொர்க். ஸோ கரெக்டா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க சார்? ZA ன்றது that is 5 ohm.
ZBன்றது that is sorry first இருக்கிறது 3 ohm கொடுத்திருக்காங்க ரைட், அடுத்து இருக்கிறது 5 ohm. ஓகேயா, இப்போ எனக்கு என்ன வேணும்னா Z11 Z22லாம் வேணும். ZA plus ZB by 2 னு எழுதலாம். அதே மாதிரி Z21 Z12 is equivalent to ZB minus ZA divided by 2 னு எழுதலாம். ஸோ இப்போ பாருங்க சார், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 3 5 divided by 2, அடுத்ததா 5 minus 3 divided by 2. இப்போ இது அடிச்சா என்ன வரும்? 8 divided by 2. இது அடிச்சா என்ன வரும்? that is 1. அப்போ this is what? 4 1. அதான் ஆன்சர் 4 1. கிளியரா? ஆப்ஷன் பி. ஓகே, அப்போ இது நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே இந்த லாட்டிஸ் நெட்வொர்க்கை சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? இந்த லாட்டிஸ் நெட்வொர்க்ஸுமே இம்பார்ட்டன்ட். எதுலன்னா நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த முறை நமக்கு 25 கொஷின். போன இது வரைக்கும் 20 கொஷின் சர்க்யூட் தியரிக்கு. ஆனால் இப்போ 25 கொஷினாக இன்க்ரீஸ் பண்ணதுனால அந்த எல்லா கான்செப்ட்லேயும் உங்களுக்கு கொஷின் இருக்கும்பா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் இல்லைன்னா ஷோராக இதில் வந்து மார்க் வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நிறைய ஏரியா இருக்குது, நிறைய கொஷின் இதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே டிஎன்பிசியில் ஏஇ லெவலில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகே, நம்ம வந்து கேட் கொஷின்ஸ் எதையுமே நம்ம கொடுக்கல. ஸோ வித் ஏஇ லெவல் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஓகே சார், இந்த இடத்துல இதுக்கு ஒரு Z பேராமீட்டரை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க சார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம டைரெக்டாக வந்து Z பேராமீட்டரை கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நம்ம Y பேராமீட்டரை தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ Y பேராமீட்டரை எடுத்துட்டு இதுக்கு இன்வர்ஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக வரும். ஓகேயா? இது ஒரு நான் சிங்குலர் Y மேட்ரிக்ஸ். அதுக்கு வந்து எப்பவுமே டிட்டர்மினன்ட் 0வா இருக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் இருக்குன்னா நமக்கு எப்பவுமே Z வேணும்னா 1 divided by del Y அப்படின்னு எழுதணுமா? இது வந்து இங்கே 0 ஆயிடும். ஓகேயா? ஏன்னா இதுக்கு Y மேட்ரிக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகேயா? ஏன்னா திஸ் இஸ் அ பை மாடல். ஓகேயா? இது ஒரு பை மாடல் சார். ஸோ இந்த பை மாடலுக்கு என்னால் இதை மட்டும் தான் டெரைவ் பண்ண முடியுமே தவிர Z பேராமீட்டரை சொல்ல முடியாது. அப்போ இந்த வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா இட் இஸ் கான் பி டிட்டர்மைன்ட். ஓகே, இந்த கொஷினுக்கு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது என்னவா இருந்திருக்கும்னா திஸ் இஸ் ஒய் பா, திஸ் இஸ் அட்மிட்டன்ஸ் ஒய், ஜட் வராது ஒய். தட்ஸ் இட். இது ஒரு சின்ன மிஸ்டேக்கு, ஒய். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின் சார். அடுத்ததான் நம்ம இப்போ தான் பார்த்தோம், இது ஒரு பை நெட்வொர்க். இப்போ பாருங்க, பைனா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கும், இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கும், இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கும். திஸ் இஸ் பை மாடல். இப்படி ஒரு நெட்வொர்க் பை மாடலா இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்னா Y மேட்ரிக்ஸை ஈஸியா டெரைவ் பண்ண முடியும். ஓகேயா? Y மேட்ரிக்ஸை என்னால ஈஸியா டெரைவ் பண்ண முடியும். ஸோ Y11 வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவேன்னா, Y11 வேணும்னா ஐ நீட் டு ஆட் திஸ் எலமெண்ட். ஸோ அதுவே எனக்கு Y22 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணுவேன். ஸோ அதை Y12 ஆர் Y12 ஆர் Y21 வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஸோ இங்கே இருக்கான் பாருங்க, இந்த மிடில் எலமெண்ட், அந்த மிடில் எலமெண்ட்டை மைனஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவேன். அங்கே மிடில் எலமெண்ட்ல இங்கே என்ன இருக்கு பாருங்க, திஸ் இஸ் மைனஸ் ஆஃப் ஒய்சி. ஓகேயா? இதுதான் ஆன்சர். புரியுது என்னப்பா? ஒரு பை நெட்வொர்க்கா இருந்தா என்னால் ஈஸியாக இதை எழுத முடியும். இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ Y11 வேணும்னா இந்த 2 எலமெண்ட்டு, ஸோ Y21னா இந்த 2 எலமெண்ட்ஸ், Y11 Y22னா இந்த 2. ஸோ மிடில் எலமெண்ட் வேணும் அப்படின்னா இதுக்கு மைனஸ்ல எழுதுவோம். அப்போ ஆன்சர் என்ன? திஸ் இஸ் டி. அடுத்ததா, இன் கேஸ் ஆஃப் ஏபிசிடி பேராமீட்டர்ஸ் இஃப் ஆல் இம்பிடன்ஸ் இன் த நெட்வொர்க் ஆர் டபுள்டு. சார் இதுவுமே இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் கொஷின்பா. ஓகே, ஒரு ஏபிசிடி நெட்வொர்க்ல எல்லா இம்பிடன்ஸும் நீங்க டபுள் பண்ணீங்கன்னா ஸோ இதுக்கான ஒரு ரிசல்ட் நம்ம கிளாஸ்ல டெரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதோட ரிசல்ட்டை மட்டும் நீங்க டைரக்டா வச்சுக்கோங்க, இல்லைனா இது ஒரு 2 பேஜஸ் வரும். இது ஒரு ரிசல்ட். ஓகே, அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க ஈஸியா ஆன்சர்ல எக்ஸாம்ல அப்ளை பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ ஒரு மேலே நீங்க அதை டபுள் பண்ணீங்கன்னா ஏ அண்ட் டின்றது கான்ஸ்டன்டா இருக்கும், சி ஹாஃபா மாறும், பி வந்து டபுள் ஆகும்.
ஓகேயா? ADன்றது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், Cன்றது half an ஆகும், B அப்படின்றது டபுள் ஆகும். ஸோ இதை டெரைவ் பண்ணால் நமக்கு இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக வரும். பட் இது ஒரு ரிசல்ட் மட்டும் தான், அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும்ல. ஸோ நெக்ஸ்ட், வாட் வில் பி த ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் Z11 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இப்போ தான் தெரியும். ஸோ ஒரு Z மேட்ரிக்ஸ் வேணும்னா எது ஈஸின்னா ஒரு T நெட்வொர்க் இருந்தால் ஈஸி. T நெட்வொர்க் இஸ் ஈஸி. அதுவே ஒரு Y மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு பை நெட்வொர்க் இருந்தால் ஈஸி. ஓகே, இங்க கேட்கறது என்னன்னா Z மேட்ரிக்ஸ் தான் கேட்குறாங்க. என்ன நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, T மாதிரியான ஒரு ஷேப்ல தான் ஒரு நெட்வொர்க் இருக்கு. பட் ஆனால் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ரெசிஸ்டரா இல்லை. ரெசிஸ்டரா இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா நான் சொல்லியிருப்பேன். இப்போ இது ரெசிஸ்டரா இல்லை. பட் கொஷின்ஸ் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை நம்ம எழுதலாம். திஸ் இஸ் 10 ohm, 2 Henry, 1/4 farad. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா Z11 கேட்குறாங்க. பொதுவாக Z11னா எப்படி கண்டுபிடிப்போம்? இவன் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுவோம். ஓகேயா? இவன் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த முறையும் அதே மாதிரி 10 + 1/4 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணால் திஸ் இஸ் ராங். ஓகேங்களா? எதுக்காக ராங்கு? இவன் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான், ஆனால் இவன் ரியாக்டன்ஸ்ல இருக்கானான்னு கேட்டால் கிடையாது. ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா we convert it in Laplace transform. ஓகே, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இண்டக்டரா இருந்துச்சுன்னா L × S அப்படின்னு சொல்லி எழுதணும். இண்டக்டன்ஸோட வேல்யூ அடுத்ததா அந்த S நீங்க மல்டிப்ளை பண்றீங்க ஒரு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட கோஎஃபிஷியன்ட்டா. ஸோ ஒரு கெப்பாசிட்டரா இருந்துச்சுன்னா திஸ் இஸ் 1/CS அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுவா இருந்தா இண்டக்டரா இருந்தா SL இல்லைன்னா LS பா, கெப்பாசிட்டரா இருந்தா 1/CS பா. ஓகேயா? அப்ப therefore இண்டக்டர் இது, அப்ப இது எப்படி மாறிடும்? L × S, அப்ப 2S ன்னு மாறிடும். சோ இது கெப்பாசிட்டரா, அப்ப 1/ C யோட வேல்யூ என்ன? 1/4 × S. அப்ப என்ன ஆயிடும்? இந்த 4 மேல போயிடுமா? அப்ப 4/S ன்னு வரும். அவ்வளவுதான் சார். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். கிளியரா? இது 2S, இது 4/S. இப்போ நீங்க இதை ஆட் பண்ணலாம். இப்போ நோ ராங், நத்திங் ராங். ஓகேயா? இப்போ 10 + 4/S. This is Z11. ஓகேயா? இது Z11. ஒருவேளை Z22 கேட்டாங்கன்னா எஸ், அப்ப இந்த இடத்துல 2S + 4/S. ஓகே, அடுத்ததா Z21 or Z12 கேட்டாங்கன்னா this is 4/S. ஓகே, இதுதான் அடுத்தடுத்த क्वेश्चंस. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல அடுத்தடுத்த क्वेश्चंस கேட்குறாங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஸோ ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அடுத்து இதில் மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி வரும், ஸோ இந்த கொஷின்ஸ் நமக்கு எக்ஸாமில் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரீ ஃப்ரேம் பண்ணிங்கன்னா மட்டும்தான்ப்பா நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஒரே நிமிஷம்ப்பா, மூவ் ஆகலை. ஓகே, அடுத்ததா ரியாக்டிவ் பவர்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? Yes, reactive power is consumed by the resistive load. Sir, resistive load reactive power consumptions பண்ணாது. Okay, resistive load always consume active power. அப்போ ஒண்ணு கிடையாது. அடுத்ததா it is 0 in AC. Sir, AC ல நமக்கு என்ன தெரியும்? AC னா it has both active and reactive. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்ததா கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் பவர். சார், எது மெக்கானிக்கல் பவரா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஆக்டிவ் பவர் தான் மெக்கானிக்கல் பவரா கன்வெர்ட் ஆகும். ரியாக்டிவ் பவர் எந்த ஒரு மெக்கானிக்கல் பவராகவும் கன்வெர்ட் ஆகாது. அப்ப ரியாக்டிவ் பவர் என்ன பண்ணும்? ரியாக்டிவ் பவர் மெக்கானிக்கலா கன்வெர்ட் ஆகாதுன்னா அப்ப ரியாக்டிவ் பவர் என்ன பண்ணும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஃபேன் ஒர்க் பண்ணுதுப்பா, ஃபேன் ரொட்டேட் ஆகுது. அப்ப அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகணும்னா அதுக்கு 2 பவர் வேணும். ஸோ ஒன்று ஆக்டிவ் பவர், இன்னொன்று ரியாக்டிவ் பவர். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபேன் ஒரு மேக்னெட்டா மாறணும். அப்படி மேக்னெட்டா மாறினாதான் அது ரிப்பல் ஆகி ஃபேன் ரொட்டேட் ஆகும். அப்போ அது மேக்னெட்டா மாத்துறதுக்கு ஒரு எனர்ஜி வேணுமா? தட் இஸ் ரியாக்டிவ் பவர். அதுதான் ரியாக்டிவ் பவர் ஒர்க் பண்ணுது. வேற எந்த வேலையும் ரியாக்டிவ் பவர் பண்ணாது. அடுத்தது அங்க ஒரு மேக்னெட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகிறதுக்காக ஆக்டிவ் பவர் எடுத்துக்கிட்டு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ எப்பவுமே ரியாக்டிவ் பவர் ஆசிலேட்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லோடு தான். மற்ற ஆப்ஷன் இஸ் பிளண்டர் மிஸ்டேக்.
அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a load draws 5 ampere. லோடு வந்து 5 ஆம்பியர் கரண்ட்டை 220 வோல்டேஜ் ஏசி சோர்ஸில் எடுத்துக்குது. பவர் ஃபேக்டர் வந்து 0.6 லேகிங். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா அது அப்பரண்ட் பவர் கேட்குறாங்க, ரியல் பவர் கேட்குறாங்க, அண்ட் ரியாக்டிவ் பவர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்பரண்ட் பவர்னா என்ன தெரியும், தட் இஸ் எஸ். ரியல் பவர் என்றது இட்ஸ் இஸ் பி, ரியாக்டிவ் பவர் என்றது கியூ. ஓகே, அப்போ எஸ்ன்னா என்னப்பா, திஸ் இஸ் வி இன்டு ஐ. வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா 240, கரண்ட் கொடுத்துருக்காங்களா 5. அப்போ எவ்வளோ அப்பரண்ட் பவர்ன்றது 1200 VA. ஆப்ஷனில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இப்பயே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பட் ஸ்டில் அடுத்தடுத்ததெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. VI cos π இது. ஓகே, அப்போ 1200 0.6 அப்போ 720 வாட்ஸ்ன்னு வரும். ஸோ ரெஸ்பெக்டிவ் அடுத்த எலமெண்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ கரெக்டாக அதே மாதிரி தான் VI sin π Q. ஸோ அதுக்கு அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது 916 வரப்போகுது. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஃபேஸ் 400 வோல்ட் சப்ளை. இட் இஸ் ஃபீட்ஸ் டு எ லோட் drawing 10 kilowatt of power at a power factor of 0.8 lagging. ஓகேயா? ஸோ இப்போ லைன் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ புரியுதா? பவர் கொடுத்துருக்காங்க. பவர் இஸ் 10 kilowatt. It is nothing but 10,000 watts. அடுத்ததா லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 400 வோல்ட். பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.8 லாகிங் பவர் ஃபேக்டர். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் த லைன் கரண்ட் IL என்ன. நமக்கு என்ன தெரியும் சார், பவரோட எக்ஸ்பிரஷன் 3 ஃபேஸில் எப்படி எழுதலாம்? பவர் இஸ் ஈக்குவலன் டு √3 VL IL cos π. கரெக்டா? பவர் ஈக்குவலன் டு √3 VL IL cos π. என்ன வேணும்? IL வேணும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா யூ வில் கெட் ஆன்சர். லைன் வோல்டேஜ் இஸ் 400. அடுத்த பவர் ஃபேக்டர் என்ன? 0.8. ஸோ இப்போ இது எடுத்தீங்கன்னா யூ வில் கெட்டு 2 0க்கு 2 0 போயிடுச்சு. ஸோ அடுத்ததா இங்கே ஒரு 4 இருக்கு. திஸ் இஸ் வாட் 25. ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் ஸோ 25/0.8 போட்டாலுமே விச் இஸ் 31 ஆர் 34 அந்த மாதிரி வந்திருக்கும். 31 பாயிண்ட் எடுத்துக்கிறேனே, 31.4ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா கீழே ஒரு √3 இருக்குது. அப்போ அடித்தா ஆல்மோஸ்ட் எனக்கு எத்தனை 18 அந்த மாதிரி 12 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். கரெக்டாக? இப்போ இதை அடிக்கிறீங்கன்னா யூ வில் கெட் 12.8 amperes அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஏன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் கிட்டே இருக்குது. ஓகே, ஒரு 12 டைம்ஸ் கிட்ட நமக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ கிளியர் தானே? திஸ் இஸ் 12 வராது, 18 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட வேல்யூ என்னன்னா இது 8/10. இதை ஃபர்தராக கேன்சலே பண்ணிடுவோம். 25 × 10/8ன்னு வந்துடும் இன்ட்டு √3. ஓகேயா? ஸோ அப்போ திஸ் இஸ் 250/8. அப்போ 8 நாள் 24. அப்போ ஆல்மோஸ்ட் இது 30/√3ன்னு வரும். ஓகே, திஸ் இஸ் 30/√3. √3னா 1.732. ஸோ மேலே 30 இருக்கும். அப்போ எப்படியுமே 17 2 34. அப்போ ஆல்மோஸ்ட் 18 மடங்கு கிட்டே இருக்குது. ரைட்? 18 ஆம்பியர் கிட்ட தான் இருக்கும். 12 ரொம்ப கம்மி. ஓகேயா? ஸோ தட் இஸ் 18 ஒன்லி. அடுத்ததா லீடிங் பவர் ஃபேக்டர் இஸ் ஜென்ரலி காஸ்ட் பை. ஸோ ஒரு லீடிங் பவர் ஃபேக்டர்ன்றது பொதுவாக எந்த மாதிரியான லோடை கனெக்ட் பண்ணுறதுனால வருது சார்? லீடிங் பவர் ஃபேக்டர்ன்றது பொதுவாக எந்த மாதிரியான லோடை கனெக்ட் பண்ணுறதுனால வருதுப்பா சொல்லுங்களேன். லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஜென்ரலி காஸ்ட் பிகாஸ் ஆஃப் எஸ். லீடிங் பவர் ஃபேக்டர்ன்றது பிகாஸ் ஆஃப் RC லோடு. லேகிங் பவர் ஃபேக்டர்ன்றது பிகாஸ் ஆஃப் RL லோடு. கரெக்டாக? UPFன்றது பிகாஸ் ஆஃப் R லோடு. ஸோ அப்போ திஸ் இஸ் கெப்பாசிட்டிவ் லோடு. லீடிங்னா கெப்பாசிட்டிவ் தான். மோட்டரு இண்டக்டிவ் எல்லாமே லேகிங் லோடு. ஓகேயா? ஸோ UPFன்றது தான் ரெசிஸ்டிவ் லோடு. அடுத்ததா புவர் பவர் ஃபேக்டர் லீட்ஸ் டு. பொதுவாக என்னோட புவர் பவர் ஃபேக்டர் என்ன பண்ணும்பா? கண்டிப்பாக அதிகமான கரண்ட்டை எடுத்துக்கும். இட் டிராஸ் மோர் கரண்ட்
அடுத்ததா voltage become very poor, voltage drops. அடுத்ததா poor efficiency. So கண்டிப்பா இது என்ன கொடுக்கும்னா it creates overheating because of overloading. ஓகே, இதெல்லாம் புவர் பவர் ஃபேக்டர் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ கரண்ட் ஹையர் கரண்ட்னு சொல்றாங்க, ஹையர் வோல்டேஜ்னு சொல்றாங்க, கன்சப்ஷன் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஓவர்லோடிங் ஆஃப் லைன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். கரெக்ட். அடுத்ததா ஒரு சிங்கிள் ஃபேஸ் லோடு கொடுத்துருக்காங்கப்பா, பவர் கொடுத்துருக்காங்கப்பா, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கேட்குறாங்க. அப்போ P is equivalent to VI cos pi தான் சிம்பிள் சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ எனக்கு ஐ வேணும்னா பவர் என்ன 2400 டிவைட் பை 240 இன்ட்டு 0.8. ஸோ அடிச்சிங்கன்னா யூ வில் கெட்டு 10 டிவைட் பை 0.8. அப்போ திஸ் இஸ் 10 டிவைட் பை அகெயின் ஒரு 8. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதை அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் 12.5 ஆம்பியர்ஸ் தான். கரெக்டாக இதெல்லாம் சிம்பிள் சப்ஸ்டியூஷன்ஸ் தான், இதெல்லாம் நீங்களே கேரி பண்ணிப்பீங்க. அடுத்ததாக விச் பவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்டபிளிஷிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நம்ம பேசணும்ல, ஒரு மோட்டார் இருக்குன்னா அந்த மோட்டருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா எனக்கு ஃப்ளக்ஸ் தான், மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பவர் வேணும்னா வி நீட் ரியாக்டிவ் பவர்ஸ். கரெக்டாக, திஸ் இஸ் வாட் ரியாக்டிவ் பவர். அடுத்ததா டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் சீரியஸ் ஆர்சி சர்க்யூட். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட டைம் கான்ஸ்டன்ட், இது ஒரு ஆர்சி சர்க்யூட்டா இருந்தா டைம் கான்ஸ்டன்ட் ஆல்சோ ஆர்சி. இதுவே ஒரு ஆர்எல் சர்க்யூட்டா இருந்தா டைம் கான்ஸ்டன்ட் இஸ் எல் பை ஆர். ஓகே, இது ஒரு சீரியஸ் ஆர்சி சர்க்யூட்னா ஆர்சி. அடுத்ததா a coil with a certain number of turns has a specified time constant. ஒரு காயில் இருக்கு. ஓகே, ஒரு காயில்னா பொதுவாக என்ன இருக்கும், ஒரு எல்லா காயிலுக்குமே ரெசிஸ்டன்ஸ் ஆரும் இருக்கும், அதோட இண்டக்டன்ஸ் எல்லும் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஆறு. அடுத்ததா இது இண்டக்டன்ஸ் எல், இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் ஆறு. அடுத்ததா அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் எல், இது ஒரு இண்டக்டர் எல். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இஃப் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் டபுள்டு, என்ன ஆயிருக்கு, n becomes double. So the new time constant would be, the new time constant tau என்ன, tauன்றது எனக்கு தெரியும், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் RL சர்க்யூட். RL சர்க்யூட்டுக்கு என்ன L by R. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் RL சர்க்யூட்டுக்கு இட் இஸ் L by R. ஸோ இப்போ எனக்கு tau தான் வேணும், L by R வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது திஸ் இஸ் எல் பை ஆர் ஒன்லி. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் டபுள், ஆஃப்டர் n doubles what will happen? எஸ், ஆஃப்டர் n doubles என்ன நடக்கும் சார்? இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா tau 2 கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி இது tau 1, இப்போ இது என்னன்னா செகண்ட் ஒரு tau 2 சேஞ்ச் ஆகும். இது என்னன்னா L2 டிவைட் பை R2 னு எழுதணும். ஸோ இங்க முன்ன இருந்தது என்னன்னா L1 டிவைட் பை R1. நமக்கு என்ன தெரியும், L நம்பர் ஆஃப் லிங்கேஜ்ன்றது, செல்ஃப் லிங்கேஜ் Lன்றது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்க n இஸ் டபுள். அப்போ n டபுளா இருக்குன்னா என்ன ஆயிருக்கும், L2 is equivalent to 2n whole square. அப்போ என்ன ஆயிருக்கும், 4 times of n மாறி இருக்கும். ஓகேயா, அப்போ L2ன்றது this is 4 times of n. ஆனால் போன முறை என்னவா இருக்கும்னா வெறும் L தான் இருந்திருக்கும். ஓகேயா, இந்த முறை என்ன இருந்திருக்கும்னா this is n1 by r1 இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு சார், this is 4 times of n1 மாறிடுச்சு. ஓகேயா, அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன டிபெண்ட் பண்ணுதுப்பா, எஸ் அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ என்ன ஆயிருக்கும்னா R2 is becomes twice of R1. ஓகேயா, ஸோ இப்போ என்னோட இண்டக்டன்ஸ் வந்து 4 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டபுள் பண்ணீங்கன்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நீங்க டபுள் பண்ணீங்கன்னா இண்டக்டன்ஸ் வந்து 4 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேயா, ஒரு நம்பர் ஆஃப் டர்னை டபுள் பண்ணா இண்டக்டர் 4 மடங்கும் ரெசிஸ்டர் 2 மடங்கும் வரும். தட் இஸ் 4n1
divided by 2r1. அப்போ இது என்னப்பா இங்கே 2 cancel ஆயிடுது. அப்போ therefore 2 into tau 1. அப்போ time constant doubles. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ என்னோட நியூ டைம் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல அது என்ன ஆயிருக்கும்னா இட் பிகம் டபுள். அப்போ டைம் கான்ஸ்டன்ட்ன்றது டபுளா மாறிடும். ஸோ அடுத்ததா a series RL circuit with resistor inductor அப்படின்றது கொடுத்துருக்காங்க. the time taken for the current to rise 70% of steady state value. என்னோட கரண்ட் என்ன ஆகணும்னா 70% ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூவா இருக்கணும்னா என்னோட டைம் என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. புரியுதாப்பா? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு சீரியஸ் RL சர்க்யூட் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் R L. ஓகேயா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் இஸ் 100 ohm. இது வந்து 50 ஹென்ரி. ஸோ வோல்டேஜ் வந்து 100 வோல்ட் டிசி வோல்டேஜ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, டைம் டேக்கன் ஃபார் கரண்ட் டு ரைஸ் 70% ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. அப்போது 70% ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது என்னன்னு தெரியணும். 70% ஆஃப் ஐ இன்ஃபினிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த கரண்ட்டுக்கு வரணும்னா என்ன டைமில் அந்த கரண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் சார். ஓகேயா? அதாவது 70% ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் வரணும்ல சர்க்யூட்ல, அப்படி வர்றப்போ டைம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும். அந்த ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி தெரிஞ்சாதான் 70% ஆஃப் ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி சொல்ல முடியும். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஐ ஆஃப் இன்ஃபினிட்டின்றது இண்டக்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற கரண்ட் தான் ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி. கரெக்டா? அப்போ ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் நத்திங் பட் 100 divided by resistance is 100 which is 1 ampere. ஓகேயா? அப்ப I of infinity ன்றது 1 ampere பா. ஓகேயா? அடுத்ததா இப்போ என்ன கேக்குறாங்க, I want the current to be 70% of ISC. ஓகே, அப்ப எனக்கு என்ன வேணும், I want I of t is equivalent to 70% of I of infinity. அப்போ இது என்னதுப்பா 0.7 ampere தானே, கரெக்டா? ஸோ அதாவது என்னோட கரண்ட் வந்து 0.7 ஆம்பியர் வந்திருக்கணும்னா ஐ ஆஃப் டி வந்து 0.7 ஆம்பியர் வந்திருக்கணும்னா டைம் என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. புரியுதா? நமக்கு என்ன வேணும்னா 70% ஆஃப் ஐ ஆஃப் இன்ஃபினிட்டிக்கு டைம் என்ன, ஐ ஆஃப் டியோட டைம் என்ன, இந்த டி கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ புரியுதா? அப்போ இதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் போடலாமா? இப்போ நமக்கு தெரியும். ஸோ ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு I of infinity 1 minus e minus t divided by tau. எனக்கு என்ன வேணும் 70%, that is 0.7. 70% of current வேணும். ஓகேயா? அப்ப 70% of current வேணும். steady state current 1. அடுத்ததா 1 minus e. next என்னதுப்பா t தெரியாது, எனக்கு t தெரியாது, ஆனா tau கண்டுபிடிக்க முடியும். இந்த சர்க்யூட்டோட tau என்ன, tauன்றது it is L by R. அப்ப L ன்றது என்ன 50 divided by 100. அப்ப tau is 0.5 second. ஓகே, அப்ப அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ minus t divided by 0.5. அடுத்து நெக்ஸ்ட் என்னது சார், 1 into 1 minus e to the power minus 2t. ஸோ இது 0.7. ஸோ இந்த 1 நீங்க போட்டாலும் போடலனாலும் இட்ஸ் சேம் தான், ஏன்னா ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். இப்போ என்ன பண்ணலாம், இந்த e to the power minus 2t இந்த சைடு வந்துடுறாரு. அடுத்ததா இவர் வந்து 1 minus 0.7 போறாரு. அப்போ அடுத்ததா e to the power minus 2t is equivalent to 0.3 வரும். அடுத்ததா taking ln on both the sides என்ன வரும் சார், எனக்கு ஃபைனலா minus 2t is equivalent to, கரெக்டா, minus 2t is equivalent to ln of 0.3 வரும். ஸோ ஃபைனலாக டீன்னா திஸ் இஸ் ln ஆஃப் 0.3 divided by 2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 0.6 seconds. ஓகே, இது வந்து ln ஆஃப் 0.3யோட வேல்யூஸ் தெரியணும். ஒரு சில வேல்யூஸ் நமக்கு தெரியணும்ப்பா, தெரிஞ்சாதான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அப்போ lnோட வேல்யூ என்னன்னா திஸ் இஸ் 0.12 அப்படின்னு சொல்லி வரும், 1.2 அப்படின்னு சொல்லி வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 0.6 செகண்ட் அப்படின்றது ஆன்சராக வரும்.
Okay, so இதோட ஆன்சர் இருக்கா? Yes, it is 0.6 seconds. Next question போலாமா? Next, a 10 ohm resistor, 1 Henry inductor, 1 farad capacitor are connected in parallel. Okay, the combination is driven by step current. Steady state condition, the source current will flow through. Sir, இது வந்து என்ன கனெக்ஷன்ல இருக்கு? parallelல இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? இது எல்லாமே parallelல இருக்கு. So இது என்ன அச்சீவ் ஆயிருக்கு? ஸ்டெடி ஸ்டேட்டையும் அச்சீவ் ஆயிருக்கு. ஸ்டெடி ஸ்டேட்ல யாரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிருப்பா? இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? அப்ப அந்த சோர்ஸ் கரண்ட் யாருக்கு அக்ராஸா தான் போயிருக்கும்? இண்டக்டருக்கு அக்ராஸா தான் போயிருக்கும். ஸோ கிளியரா? எஸ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ அதே கொஷின் தான். ஸோ ஒரு 10 ohm resistor, 1 Henry inductor and 1 farad capacitor are connected in parallel. ஸோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து அதே கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பாருங்க. The two coils having equal resistance. ரெண்டு காயிலுக்கு ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான இண்டக்டன்ஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டுமே சீரியஸாக கனெக்டாக இருக்குது. தென் அதோட டைம் கான்ஸ்டன்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த சீரியஸ் காம்பினேஷன், அந்த சீரியஸ் காம்பினேஷனோட டைம் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகே, இப்போ இதோட டைம் கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சார்? ஃபர்ஸ்ட் ஒரு காயில் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 6. அடுத்ததா அதில் ஒரு இண்டக்டர் இருக்கு, திஸ் இஸ் L1. செகண்டும் என்ன பண்ணியிருக்காங்க? டிஃப்ரெண்ட் இண்டக்டன்ஸ் தான் வித் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ சேம் அதே R தான் இருக்கணும், ஆனால் இண்டக்டன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், L2. ஸோ இந்த ரெண்டுமே சீரீஸில் கனெக்டாக இருக்குது, சீரீஸில் கனெக்டாக இருக்குது. இப்போ இதோட ஈக்குவலன்ஸ் சர்க்யூட்டை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் R + R 2Rஆக வரும். அது L1 + L2. இதுதான் என்னோட நெட் சர்க்யூட். அப்போ இதுக்கான டவு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன சார்? L1 + L2 / 2R அப்படின்றது தானே சார் வரும். கரெக்டா? ஸோ அப்படின்றது தானே வரும். ஸோ இப்போ நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? L1/2R + L2/2R அப்படின்னு தானே இருக்கும், விச் இஸ் ஆவரேஜ், ரைட்? ஸோ இது ஒரு ஆவரேஜ் தானே. இங்கே பாருங்க, ஆவரேஜ்னா என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஆவரேஜ்னா எதை நம்ம சொல்லுவோம்? திஸ் இஸ் L1 + L2 / R / 2. கரெக்டா? அப்போ அதை வந்து /2ஆல நம்ம டிவைட் பண்றோம். ஸோ இது எதை மீன் பண்ணுது? அப்போ ரெண்டு காயிலோட இண்டிவிஜுவல் டைம் கான்ஸ்டன்டோட ஆவரேஜ் தான் அந்த டோட்டல் டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேயா? த ஆவரேஜ் ஆஃப் த டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காயில்ஸ். அப்போ என்னோட இண்டிவிஜுவல் காயில்ஸுக்கான ஆவரேஜ் தான் இந்த கொஸ்டின். ஓகே, தட் இஸ் ஆன்சர். புரியுது இல்லப்பா? இது ஈஸி தானே. ஸோ அடுத்த கொஸ்டின், த டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த நெட்வொர்க் ஷோன் இன் ஃபிகர். இந்த சர்க்கியூட்டோட டைம் கான்ஸ்டன்ட் என்னதுப்பா? இது ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவலண்ட்டுக்கு டைம் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. இப்போ இது என்னவா இருக்கு? பேரலல். அப்போ இவனும் பேரலல். ரெண்டு ரெசிஸ்டர் பேரலலாக இருந்தால் என்ன ஆகும்? திஸ் பிகம் R/2. அடுத்ததா இது என்னவா இருக்கு? சீரீஸாக இருக்கு, அப்போ ப்ளஸ். ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலலாக இருக்குன்னா என்னப்பா யூஸ் பண்ணணும்? சீரியஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சீரியஸ் ஃபார்முலாலாம் என்ன? தட் இஸ் 2C. கரெக்டா? புரியுதா? அப்ப என்னோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது தட் இஸ் R/2 ஆகும், என்னோட கெப்பாசிட்டன்ஸ்ன்றது 2C ஆகும் இருக்குன்னா இந்த சர்க்யூட்டோட டைம் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்? டைம் கான்ஸ்டன்ட் tau is equivalent to R into C. So resistor become R/2, capacitor become 2C. அப்ப அந்த 2 கேன்சல் ஆயிடுதா? அப்ப ஃபைனலா என்னோட டைம் கான்ஸ்டன்ட் tau equivalent to RC தான். எஸ், RC தான் சுஜி. கரெக்ட். அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாருங்க. ஃபார் த சர்க்யூட் கிவன் இன் ஃபிகர் V of 0ன்றது 2 volt. ஓகேயா? V of 0 அப்படின்றது 2 volt. ஸோ இனிஷியலி இண்டக்டர் இஸ் ரிலாக்ஸ்ட். இண்டக்டருக்கு அக்ராஸா எந்த ஒரு எனர்ஜியும் கிடையாது. The switch is closed at t is equivalent to 0. ஸ்விட்சை வந்து 0ன்ற டைம்ல க்ளோஸ் பண்றீங்க. என்னோட வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அட் 0+ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னோட வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அட் 0+ கேட்குறாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? V of 0+. சார் நம்ம பொதுவாக என்ன சொல்லியிருந்தேன் இது வரைக்கும்? V of 0 மைனஸ்ல 0+ல 0ல மூணுத்துலையுமே சேம் வோல்டேஜ் தான் இருக்கும், வோல்டேஜ் மாறாது. கரெக்டா? V of 0 மைனஸ்
V of 0, V of 0 plus all are same. அப்போ answer is remain அதே 2 volt தான். ஓகே, இது பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கான்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 வோல்ட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு கிவன் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. The circuit, the correct value of current I of t at any instant of k is given. Switch is on at the t equal to 0. The figure. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் ஐ ஆஃப் டியோட எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஐ ஆஃப் டியோட எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோமா? ஐ ஆஃப் டியோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படிப்பா எழுதியிருப்போம்? எஸ், எப்பவுமே ஐ ஆஃப் டியை நம்ம எப்படி எழுதலாம்னா என்னோட ஸ்டெடி ஸ்டேட் பிளஸ் டிரான்சியன்ட் ஸ்டேட். ஓகேயா? இந்த ரெண்டுத்தோட எக்ஸ்பிரஷன்ஸோட ஒரு அடிஷன் தான் நம்மளோட டோட்டல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதியிருப்போம்? ஸோ இதில் இனிஷியல் கண்டிஷன்ஸ் எதுனா கொடுத்துருக்காங்களா? இனிஷியல் கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. கரெக்டாக இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி பிளஸ், ஸோ இங்கே வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா? கரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி, ஏன்னா இது ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி பிளஸ் ஐ ஆஃப் bracket of bracket of I of 0 minus I of infinity e to the power minus t divided by tau. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டரோட சர்க்கியூட். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல எழுதியிருப்பேன். ஓகே, இதுதான் சார். இப்போ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் கண்டிஷனை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. ஐ ஆஃப் 0ன்றது 0. அப்போ ஃபைனலாக இது என்ன? ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி e to the power minus t divided by tau. இதுதான் எக்ஸ்பிரஷன். நமக்கு என்ன தெரியும்? ஐ ஆஃப் இன்ஃபினிட்டினா இது எப்பவுமே என்ன சொல்லுவோம்? ஐ ஆஃப் இன்ஃபினிட்டினா இண்டக்டர் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஸோ இப்போ இதில் போகிற கரண்ட்டுக்கு பேர் தான் ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி. இதில் போகிற கரண்ட் எப்படி இருக்கும்? இ டிவைடட் பை அந்த பாத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஆர். கரெக்டா? அப்போ ஐ ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் நத்திங் பட் இ பை ஆர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் இ பை ஆர் மைனஸ் இ பை ஆர் இ டு த பவர் மைனஸ் டி டிவைடட் பை டவு. கரெக்டா? இந்த இடத்துல டவுன்றது என்ன? தட் இஸ் எல் பை ஆர். அதை அங்கே எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இ பை ஆர் மைனஸ் இ பை ஆர் இ டு த பவர் மைனஸ் டி டிவைட் பை டவுன்னு இருக்கணும். கரெக்டா? இ டு த பவர் மைனஸ் டி டிவைட் பை டவுன்னு இருக்கணும். அப்போ மைனஸ் டீன்றது இதில் தான் இருக்குது, இதில் இல்லை. ஓகேயா? இதில் தான் இருக்குது, இதில் இல்லை. மீதி எல்லாமே ப்ளஸ் இருக்குது, நத்திங். மீதி எதுவும் மேட்ச் ஆகலை. ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகுது. கரெக்ட் சுச்சி. அடுத்ததான் வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ரெசிப்ரோசிட்டி? ஹெச் பேராமீட்டர்ல நம்ம ரெசிப்ரோசிட்டிக்கான கண்டிஷன்ஸை எழுதியிருப்போம், சிமெட்ரிக்கான கண்டிஷனும் எழுதியிருப்போம். சிமெட்ரிக்கான கண்டிஷன் என்ன? ஹெச் பேராமீட்டருக்கு டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ரெசிப்ரோசிட்டிக்கான கண்டிஷன் h12 இஸ் ஈக்குவல் டு minus of h21. so இந்த minus இந்த பக்கம் வந்துச்சுன்னா h12 plus h21 is equal to 0. so இது இருக்கா? ஆப்ஷன் சில இருக்கு. எஸ் ஆப்ஷன் இஸ் ஏ. நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணணும்ப்பா. ஸோ இதில் வந்து இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்கவே இருக்காது. ஹெச் பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏபிசிடி ஒய்ஏ ஜெட் இதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஸோ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கு? இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருக்கு. இது வந்து Z ஈக்குவல் டு 0. அடுத்ததா இது வந்து Z1. ஸோ இது என்னது? Z2. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா Z மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா Z மேட்ரிக்ஸ்னா என்னது? சரி, இவன் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுவோம். அடுத்து இவன் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுவோம். அடுத்ததா ஃபைனலாக இந்த Z1 எழுதியிருப்போம். ஓகே, அப்போ ஃபைனலாக 0 plus Z1 நெக்ஸ்ட் Z1 plus Z2. ஸோ மீதி எல்லாமே Z1. ஸோ இதுதான் சார் ஆன்சரு. ஸோ இங்கே 0ன்றது நீங்கள் போட்டாலும் போடலனாலும் ரெண்டும் ஒன்று தானே. அப்போ ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது? Z1 plus Z2. ஆப்ஷன் டி தான் அகைன் மேட்ச் ஆகுது. கிளியர் தானே? ஸோ இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இம்பிடன்ஸே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஷார்ட் சர்க்கியூட்னு தானே அர்த்தம். அங்கே இம்பிடன்ஸ் இல்லைன்னா என்னப்பா பொதுவாக நம்ம எடுத்துக்குவோம்? ஷார்ட் சர்க்கியூட்னு தானே எடுத்துக்குவோம். எஸ், அப்போ அது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. அடுத்ததா இது ஒரு என்ன நெட்வொர்க்கு? இட் இஸ் எ டி நெட்வொர்க்கு. டி மாடலாக இருந்தால் இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணுவோம். டி மாடலில் இந்த ப்ரொசீஜர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் சார் இதுக்கு வந்து எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா Z11 Z22 கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இது டி நெட்வொர்க் தான். ஸோ இப்படி இருந்தால் வெறும் டி நெட்வொர்க், இதை வரை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிட்டா இது டி நெட்வொர்க், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் அடிஷ்னலாக சில நெட்வொர்க் கொடுத்துருக்கனால இந்த நெட்வொர்க் வந்து டி நெட்வொர்க் கிடையாது, இதுக்கு பேர் லேடர் நெட்வொர்க். அப்போ இதை லேடரை என்னவா மாற்றணும்னா we need to convert into டி நெட்வொர்க்காக மாற்றணும். ஸோ இப்போ பாருங்களேன், இது ஒரு டெல்டா மாதிரி இருக்கா பாருங்க, இது ஒரு பிரிட்ஜு, அடுத்ததா இது ஒரு பிரிட்ஜு, அடுத்ததா இது ஒரு பிரிட்ஜு. இந்த டெல்டாவை நம்ம என்னவா மாற்ற போறோம்னா ஸ்டாரா மாற்ற போறோம் சார். ஒன்ஸ் நீங்க அதை ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டுட். அப்போ இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு, அடுத்ததா இது ஒரு எலமெண்ட்டு. இப்போ அப்படி நான் மாத்திடுறேன். ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் 3. கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும், மீதி எலமெண்ட்ஸ் எல்லாமே அழிச்சிருவோம். ஏன்னா இது மூணுமே சேர்ந்து ஒரு டெல்டா, அந்த ரிமைனிங் இருக்கிறது 3, இது 4. ஓகே, இப்போ இதை என்ன பண்றேன்னா நான் டெல்டா கன்வர்ஷன் பண்றேன். ஸோ இந்த எலமெண்ட் வேணும்னா என்ன பண்ணுவேன், இவனையும் மல்டிப்ளை பண்ணுவேன், மீதி எல்லாரையும் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் கன்வெர்ட் பண்றேன். கன்வெர்ட் பண்ணா எனக்கு ரிசல்ட் இங்க என்ன வரும்னா திஸ் இஸ் 2.5. ஓகேயா, இங்க எனக்கு 1.25. நீங்க அந்த கன்வர்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் தான் இது 2.5. அப்போ ஃபைனலாக அடுத்து இந்த நெட்வொர்க் என்ன ஆகிடும், இவனும் ஆட் ஆகிடுவான். கரெக்டாக? அப்போ ஃபைனலாக அடுத்ததா ஸோ இங்கே ஒரு 2.5, அடுத்ததாக இங்கே அந்த 1.25, திஸ் இஸ் 5.25, இது ஒரு 5.5, இது ஒரு 2.5. அவ்வளோதான் சார். இது இப்போ எனக்கு டி நெட்வொர்க் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்னால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன வேணும், Z11 வேணும்னா 5.5 + 2.5 which is 8. கரெக்டா? 8 ஓம். இது வாட்ஸ் கிடையாதுப்பா, ஓம்ஸ். அதே மாதிரி Z22 வேணும்னா எஸ் 5.25 + 2.5 7.75 ஓம்ஸ். எஸ், இதுவுமே ஓம்ஸ். ஆப்ஷன் ஏ தான் மேட்ச் ஆகுது. ஈஸி தானப்பா? இது என்ன ரொம்ப பெரிய கஷ்டமான கொஸ்டினா? சிம்பிள் தான். இந்த நெட்வொர்க்கை நீங்கள் இந்த டெல்டாவை ஸ்டாராக மாற்றுங்க. ஸோ ஸ்டாராக மாற்றினீங்கன்னாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்ததான் நமக்கு கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம், இது ஒரு ஸ்டார் கனெக்டட் நெட்வொர்க்காம்பா. இன் ஸ்டார் கனெக்ஷனில் நமக்கு என்ன தெரியும், இன் ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னதுப்பா, ஸோ என்னோட இது ஸ்டார் கனெக்ஷன் தானே. ஓகே, லைன் வோல்டேஜ் லீட்ஸ் ஃபேஸ் வோல்டேஜ் by 30 degrees. ஸோ அதுக்கப்புறமா டெல்டால லைன் கரண்ட் லீட்ஸ் ஃபேஸ் கரண்ட். ஸோ இங்கே லீடுன்னா அங்கே லேக். ஓகே, இதை மாற்றிடுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன், அப்போ வோல்டேஜ் தான் லீடாக இருக்கணும். ஸோ லீடாக இருக்கா? ஸோ இங்கே உங்களுக்கு அதை கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ அதாவது என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, லேக் லீடை பற்றி கொடுக்கலப்பா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன எழுதுவோம் இதில், ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் லீட்ஸ்ன்னு எழுதுவோமா? அடுத்ததான் நெக்ஸ்ட் இதில் ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவலன் டு VL டிவைட் பை √3ன்னு எழுதுவோம். ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவலன் டு லைன் கரண்ட்னு எழுதுவோம். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஸ்டார் கனெக்ஷனில் எழுதுறது. சடனாக 1000 மார்க்குக்கு இப்போ எடுக்க முடியாதுப்பா. ஓகேங்களா? ஸோ 100 மார்க்குக்கு 100 மார்க்குக்கு இப்போ நம்மளால் கிளாஸஸ்லாம் எடுக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிளாஸஸ் சேனல் பேஜில் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ இந்த இப்போ ஒரே ஒரு நாளில் நம்ம வந்து சிலபஸ் முடிப்பது எப்படிலாம் நம்மளால் பண்ண முடியாதுப்பா.
ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற இந்த பர்டிகுலர் டேஸில் நம்மளால் முடியாது. ஆல்ரெடி எடுத்திருக்கிற கிளாஸஸே உங்களுக்கு 100+ மார்க்ஸ்க்கு இருக்குது, படிச்சுக்கலாம். ஓகேயா? அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினில் கேட்டிருக்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபேஸ் வோல்டேஜுக்கும் லைன் வோல்டேஜுக்கும் இடைப்பட்டது. ஸோ ஃபேஸ் கரண்ட்டுக்கும் லைன் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃபேஸ் லேகா லீடான்லாம் கேட்கல, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஈஸியான கொஷின் தான். அடுத்ததா, இன் அ 3-phase system the sum of 3 phase voltages in a balanced system. சரி, நமக்கு என்ன தெரியும், இது ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டமா இருந்தா, it is a balance for balanced system. What we know, the voltage of R vector, the voltage of B vector, the voltage of Y vector is equivalent to 0 and neutral current is always 0. Correct? So for the sum of 3 phase voltages, it is always 0. இது எப்போன்னா பேலன்ஸ்டு சிஸ்டமுக்கு தான் பொருந்தும். அன்பேலன்ஸ்டு சிஸ்டமுக்கு it is not 0 பா. ஓகேங்களா? அன்பேலன்ஸ்டு சிஸ்டமுக்கு it is not 0 பா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகுமா? அடுத்ததா, இன் அ 3-phase system the sum of 3 phase voltages phase R is balanced. ஆல்ரெடி தான் நான் இதை எடுத்துட்டேன் நினைக்கிறேன், சாரி, அடுத்த கொஷின் அப்படியே வந்திருக்குப்பா. ஆக்சுவலாக ஒரு 49th கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. அந்த கொஷின் என்னன்றதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா 50th கொஷின். இந்த ஃபேஸ் வோல்டேஜ் இன் 3-phase ஸ்டார் கனெக்டட் இம்பிடன்ஸு. ஸோ என்னன்னா 6 + 9J is supply the line having an impedance of 1 + 2J. ஸோ சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, டிட்டர்மைன் த லைன் கரண்ட். ஓகே, இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு சப்ளை சிஸ்டம் இருக்கு. ஓகே, அதோட வோல்டேஜ் என்னன்னா 40 volt, 400 volt, 50 Hz. ஸோ இது ஒரு ஸ்டார் கனெக்டட் லோடோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் கனெக்டட் வித் த ஸ்டார் கனெக்டட் லோடு. ஸோ இதோட இம்பிடன்சஸ் கொடுத்துருக்காங்க, லோட் இம்பிடன்ஸு, லைன் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா லைன் கரண்ட் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா த டோட்டல் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஓகேயா? த ஜெட் டோட்டல் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஜெட் டோட்டல்னா என்னப்பா, ரெண்டு இம்பிடன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 6 + 9J + 1 + 2J. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 7 + 9J. இப்போ இதோட மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதலாம். இம்பிடன்ஸ் இந்த மேக்னிடியூட் ஃபார்ம் இஸ் வாட்? ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 7² + 9², அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 13.03 ohms. டோட்டல் இம்பிடன்ஸ்ன்றது 13.03. ஸோ அடுத்ததான் இங்கே 400 வோல்ட்னு கொடுக்குறாங்களே, அது என்ன வோல்டேஜ்ப்பா? திஸ் இஸ் லைன் வோல்டேஜ். VL இஸ் 400 volt. அப்போ V ஃபேஸ் என்னன்னா 400 / √3 which is 230 volt. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குன்னு பர்டிகுலராக எந்த ஒரு கைட்ஸும்லாம் யூஸ் பண்ணாதீங்கப்பா. ஸோ என்ன பண்ணுங்கன்னா நம்ம டிஸ்கஷன்ஸ் கிளாஸஸ் அந்த மாதிரி பாருங்கள். அதை தவிர்த்து டிப்ளமோவுக்கு உங்களுக்கு புக் இருக்குல்ல, அதை வேணும்னா சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை தவிர்த்து நீங்கள் சக்தி பப்ளிகேஷனு அந்த மாதிரிலாம் கைடு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் தவறி கூட வாங்கிடாதீங்க. அதில் வந்து கண்டென்ட்டும் அவைலபிள் இருக்காது, இருக்கிற கண்டென்ட்டும் தப்பாக இருக்கும். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஷினை கற்றுக்கிறத விட தப்பான விஷயத்த கற்றுக்காதீங்க. அதுதான் நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் கற்றுக்கிறது தப்பாக மட்டும் கற்றுக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணணும். தப்பாக சொல்லி கொடுக்குறாங்களா, சரியாக சொல்லி கொடுக்குறாங்களான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை தப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு. கரெக்டாக? ஸோ அது மாதிரி சக்தி பப்ளிகேஷன் இந்த மாதிரி கண்ட புக்கை வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஸோ டிப்ளமோ புக்கே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க புக்கை கூட வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் எனக்கு V ஃபேஸ் தெரியும். நெக்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணலாம்? எஸ், எனக்கு கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்போ I ஃபேஸ் வேணும்னா திஸ் இஸ் V ஃபேஸ் / Z. ஸோ V ஃபேஸுன்றது 230, Z வந்து 13.03. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 17.71 ஆம்பியர்ஸ்னு வரும். ஆக்சுவலாக இது என்னன்னா ஃபேஸ் கரண்ட். பட் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா லைன் கரண்ட் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், இந்த ஸ்டார் கனெக்ஷன் லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட் ஆர் சேம். நான் முன்னையே கூட எழுதிருக்கேன். கரெக்டாக? இன் ஸ்டார் கனெக்ஷன்
இன் ஸ்டார் கனெக்ஷன் லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட் ஆல் ஆர் சேம். அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச இந்த 17 ஆம்பியர் ஃபேஸ் கரண்ட் இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் as லைன் கரண்ட். ஓகேயா? அப்போ ஃபார் திஸ் கொஷின் இட் இஸ் ஏ தான்ப்பா. ஸோ புரியுதா? ஸோ எஸ் சுஜி, இது வந்து லெவல் தான், மறந்துட்டேன், மிஸ்டேக் தான். ஓகேயா? 121. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ புரியுதாப்பா? அப்ளை பண்ணும்போது ஈக்குவலன்ட்டு கொடுத்தேன், ஈக்குவலன்ட் ஜிஓ அண்ட் லைசன்ஸ்னு காட்டுது. அது எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? சார் ஜிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இஎன்ஐன்னா இஎன்ஐக்கு ஜிஓ இருக்கும், அது அவங்க மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னாலும் நம்ம ட்ரிபிளிக்கு கூட உங்களுக்கு ஜிஓ இருக்கும். ஓகேயா? ஸோ அதில் வந்து டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவல்னு ஒரு ஜிஓ இருக்கும். ஓகேங்களா? அந்த ஜிஓவுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே, லைசன்ஸுக்கு நீங்கள் லைசன்ஸோட காப்பி, அந்த சி லைசன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்டில் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த லைசன்ஸோட காப்பி அப்லோட் பண்ணுங்கள். ஓகேயா? ஈக்குவலன்ட் ஜிஓ நீங்கள் டிஎன்பிசி சைட்டில் ஜிஓன்னு இருக்கும், அந்த சைட்டில் போயிட்டு படிச்சுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சேனல்லுமே நம்ம குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க்ஸ் இருக்கும் இதில். ஓகேங்களா? அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க்ல உங்களுக்கு அந்த ஜிஓஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஜிஓ வேணும்னா அந்த பர்டிகுலர் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் டிஎன்பிசியோட ஒரு பர்டிகுலர் லிங்க்லேயும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைல்லப்பா உங்களுக்கு? ஸோ டிஸ்கஷன்ஸில் எதுவும் டவுட் இல்லைங்கல்ல? ஸோ எதனா டவுட் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்தராக எந்த கொரீஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. ஸோ இருக்கிறது 40 days தான்ப்பா. ஆக்சுவலாக இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் தான். ஓகேயா? ஸோ அடுத்த ஒரே ஒரு மாதம், ஜூலை மாதம் தான் இருக்குது. அடுத்த ஆகஸ்ட்லேயே நமக்கு எக்ஸாம் ஷெடியூல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இருக்கிற இந்த கொஞ்சம் டேஸில் ஸோ எதை படிக்கணும், எப்படி படித்தா மார்க் வாங்க முடியும் அப்படின்றத பண்ணுங்கப்பா. ஸோ ஏன்னா இந்த ஃபீல்டு ரொம்ப பெருசு, டெக்னிக்கல் ஃபீல்டுன்றது ரொம்ப பெருசு. இதில் கிளியர் பண்ண பசங்களை போய் ஐடியாவை கேளுங்க. நீங்களாம் ரேண்டமாக எதையும் பண்ணாதீங்க. இதை கிளியர் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஸோ இந்த மாதிரி விசாரித்து பாருங்கள். அப்புறமா அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் அதையாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய முறை கொடுக்கறது, அட்லீஸ்ட் இதையாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எதையுமே தெரியாமல் பிளைண்டாக புதுசாக நம்ம இப்போ போய் படித்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஏஇ மாதிரியான எக்ஸாம் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதில் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக புதுசாக போய் படிக்காதீங்க. இந்த முறை நம்ம சொல்கிறது தான், புதுசாக இதுக்கப்புறம் போய் படிக்காதீங்க. ஆல்ரெடி படிச்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய கொஷின் பாருங்கப்பா. ஸோ ஒரு பிகினராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நான் படிச்சுட்டு தான் கொஷின் பார்ப்பேன்லாம் இருக்கவே கூடாது. ஒரு கொஷினை பார்த்தா தான் என்ன படிக்கணுன்றதே தெரியும். ஸோ இப்போ நான் நடத்துகிறப்ப தான் இந்த லெவலுக்கு கொஷின் இருக்கும், ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணுன்றதே தெரியுது. அதனால கொஷின் ப்ராக்டிஸ் இல்லாத ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஸ்டடியாக இருந்தாலும் அது வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்காது, ஒரு நல்ல மார்க்கை வந்து வாங்க முடியாது. ஸோ நிறைய கொஷின்ஸ் பாருங்கள், நிறைய டவுட் வரும், அப்போ வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ப்ராப்பராக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஒவ்வொரு மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. அதை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டில் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஓகே, ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா அந்த மிஸ்டேக்கை அடுத்த முறை ரிப்பீட் பண்ணாமல் பண்ணணும். ஸோ ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸால முடியும்ப்பா. பட் கரெக்டான ஒரு அப்ரோச்சில் இருங்க, அதுதான் நம்ம சைடில் சொல்கிறது. கரெக்டான ஒரு அப்ரோச் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு காம்படிட்டராக இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த செஷனுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கூட நம்ம அந்த நெட்வொர்க் அனாலிசிஸ்க்கு 150 ஸ்டாண்டர்ட் கொஷின் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாமில் 25 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. நம்ம 150 கொஷினை ஸ்டாண்டர்டாக சால்வ் பண்ணி டீட்டெயில்டாக அதை 150 கொஷினை மட்டும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், அதோட ஆப்ஷனோட சேர்த்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினை படிச்சிங்கன்னா ஒரு ட்ரீயாக படிங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும்ப்பா. ஆல் த பெஸ்ட். அடுத்த ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூப்பா. ஸோ இதெல்லாம் queries இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கும் கால் அட்டன் பண்ணுறோம். ஓகேங்களா? அட்டன் பண்ணி அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸோ என்ன பண்ணலான்றதை நம்ம சொல்லலாம்.